अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरऋषिभिर्ध्येयां निशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं वेगोद्वेलस्सुवेलक्किमिदमिदिविदो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलामभिनयरिहरौ लब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरस्तवकसुरभिनाय समाश्लेषिदोष्टा तृष्टा पारिप्लवानां सबवद्गरुडः दुःखवारिप्लवो नः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां स शङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नसत्तुलस्य नर्कपद्ममालिकाः सितान्तरीयशोत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विरुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये கண்ணனடியினையமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு திண்ணமிது வீடன்னத்திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கடவிற்பன விளங்கும் வேதவிற்பே. ஒரு தர்மிஷ்டரான மகாத்மா குலசேகராழ்வாரை போல தன்னுடைய வாழ்க்கையில் ராமபிரானுடைய இன்னொருளை பெற்றவர். அவருடைய ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் அங்கமாக ஒரு உபன்யாச காரியக்கிரமம் நடக்கிறது. உலகத்தில் யார் யாரெல்லாமோ நம்ம ரோல் மாடல்னு வச்சுட்டுருக்கோம். நம்ம ரோல் மாடல்னால் என்ன, ஒரு கிரிக்கெட் பிளேயராக ரோல் மாடல் அப்படின்றோம். அவர் எல்லா மேட்ச்லேயும் டக்கு தான் அடிக்கிறார். ஆனால் நமக்கு அவர் மாதிரியே தலையில் ப்ளீச் பண்ணிக்கணும், கையில் காலில் டாட்டூஸ் போட்டுக்கணும் அப்படிலாம் ஆசையாக இருக்குது அவரை பார்த்தா. அப்புறம் ஒரு சினிமா நடிகரை நம்ம ரோல் மாடல்னு சொல்லுவோம், ஒரு அரசியல்வாதியை ரோல் மாடல்ன்றோம். ஆனால் உண்மையில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால், இதுபோல் அம்பரீஷ சக்கரவர்த்தியை போல ஜனகாதிகளைப் போல கர்மயோக நிரதர்களாக இருந்து நிறைய காரியங்கள், பெரிய காரியங்கள், ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படின்றதாக வரும்பொழுது அதில் வரக்கூடிய காரியங்கள் எவ்வளோ இருந்தாலும் தர்ம சிந்தனையுடன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தன் பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அதையே வழியாக காண்பித்து கொண்டு இருப்பது
அது அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காது. ஈஸ்வரனுடைய கிருபை இருந்தால்தான் கிடைக்கும். அப்படி ஒரு தர்மாத்மாவுடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக இதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அவள் ஹிருதயம் எத்தகையதொரு விஷாலமான ஹிருதயமாக இருந்திருக்கணும்ன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். அதில் நேற்றைய தினம் நாம் அனுபவித்த ஒரு திவ்ய தேசம் ஆதிரங்கம் என்று 108 வைணவ திருப்பதிகளுக்கெல்லாம் தலையாய தலைமை பீഠமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திர விசேஷம். ஒரு வார்த்தை சொல்லுவா எல்லாரும், அதாவது எல்லா திவ்ய தேசத்துலேயும் பெருமாள் இருக்கார், எல்லா ஊர்லேயும் இருக்குது. தமருகந்தர் எவ்வுருவம் அவருவம் தானே, தமருகந்தர் எப்பேர் அப்படின்னு பக்கத்தில் திருத்தங்கால் அப்பன் இருக்கான், இந்த பக்கம் திருவண்ணாமலையில் ஸ்ரீனிவாசன் இருக்கார். இப்படி நிறைய கோவில்கள் இருக்குது. எந்த கோவிலாக இருந்தாலும் எந்த பெருமாளாக இருந்தாலும் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் போயிடுவாளாம். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் போயிடுவாளாம். ஒருத்தர் கேட்டார், சுவாமி நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு. அவர்கிட்ட நானே எதிர்பார்க்கலை நிறைய விஷயங்கள். அவர் என்கிட்ட சொன்னார், நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலை என்னன்னு, நீர் ஸ்ரீரங்கம் பற்றி இப்படி சொல்லுவீர் எதிர்பார்க்கலை. ஏன்னா அடியனுக்கு வாயை திறந்தால் எங்கள் பெருமாள் வரதன் தான் வரும். எனக்கு வரதனை தாண்டி மற்ற ஒரு பெருமாளை சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு கூட நான் ஏற்படுத்திக்கலை. ஆனால் நேற்றைய தினம் ஒரு வார்த்தை கூட வரதனை சொல்லாமல் ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு அது ஆச்சரியம். நான் சொன்னேன், உனக்கு என்ன ஆச்சரியம், எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. காரணம் என்ன, அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு வைபவம் இருக்குது. அந்த ரங்கநாதன் தான் இந்த வரதன் அப்படின்னும் கொண்டு வரலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. வட்டதலே தேவகி ஜட்டர கமலாஸ்தன ஷடகோப வாக்வபிஷி ரங்ககிருஹே சயிதம் வரதம் உதார தீர்க்கபுஜலோச்சன பாகு சம்ஹனனம் நமாமி பிரணதார்த்திஹரம் என்று பராசர பட்டர் ரங்கநாதனை வரதனாகவே கொண்டாடுகிறார். வரதனுடைய வைபவம் கேட்கணும். நீங்கள்லாம் ஒரு வாரம் தனவடங்க வரதராஜ பெருமாளுடைய வைபவத்தை கேட்கணும். ஏன்னா ராமானுஜரிடத்தில் பேசின பெருமாள். ஸ்ரீரங்கம் அப்படின்றதான ஒரு க்ஷேத்திர விசேஷம், திருவரங்க திரு. அந்த திருவரங்க திரு பொலிவதற்கு காரணபூதமாய் அமைந்தவன் யார் அப்படி கேட்டால் அது வரதன் தான். அதனால்தான் சம்பிரதாயத்தில் தியாகராஜன் தியாக மண்டபம் என்று வரதனுடைய அந்த சன்னிதானத்திற்கு பேர். இப்போ நாம் அதை பள்ளி மண்டபமாக்கிட்டோம். உள்ள வரைச்சவே பங்காரு பள்ளி எக்கடை அப்படின்னு உள்ளே போயிட்டுருக்கோம் இல்லையா. ஆனால் பங்காரு பகவான் எக்கடைன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, பங்காரு பள்ளி எக்கடை அப்படின்னு பள்ளியை சேவிச்சுட்டு வெளில வந்துடுறோம். அப்படி ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். அவர் தியாகம் பண்ணுவதற்காகவே பிறந்த பெருமாள். சம்பிரதாயத்திற்காக ஆச்சாரியர்களை தியாகம் பண்ணினவர் தியாகவரதராஜன், தியாகேசன் என்று வரதனுக்கு ஒரு அத்தியாச்சரியமான திருநாமம் உண்டு. 3 மண்டபங்கள், ஒன்று போக மண்டபம் என்று பெயர், மற்றொன்று புஷ்ப மண்டபம் என்பதாக பெயர், மற்றொன்று தியாக மண்டபம் என்றது பெயர், மற்றொன்று ஞான மண்டபம் என்பதாக பெயர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சந்தியாவந்தனம் பண்ணினா அந்த சந்தியாவந்தனம் முடித்த உடனே கடைசியில் 4 திவ்யதேசத்து பெருமாளை சேவிக்கிறோம். ஸ்ரீரங்கமங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுஷைல தீபம். 4 க்ஷேத்திரம் பெருமாளை சேவிக்கிறோம். ஸ்ரீரங்கமங்கள நிதிம் கருணாநிவாசம், மங்கள நிதி பெருமாள் ரங்கநாதன், கருணாநிவாசம் அப்படியே கருணையோடு கூடியவன். கருணையினுடைய பெருமையை நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். விபீஷணன் வரும்பொழுது எப்படி ஸ்வாகத உதார நேத்திரம்னு அந்த கருணையை கண்களில் தேக்கி அவன் வருஷித்த அழக பார்த்தோம். ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம், மலையில தான் மேகங்கள் இருக்கும். மலையில மேகங்கள் இருக்கும். இது வெங்கடகிரி என்பதான ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தில் விளங்கக்கூடிய கருத்த காளமேகம் எது அப்படின்னு கேட்டால் பக்கத்திலே ஒரு திவ்ய தேசம் இருக்கு, காளமேக பெருமாள், திருமோகூர் அப்படின்னு பேர். கூடல் மாநகர்னு தான் பேரு மதுரைக்கு. ஏன், மேகங்கள் ஒன்றாக கூடின. அந்த மேகம் ஒன்றாக கூடித்தன மேகம் யாரு, பெருமாள் தான். காளமேகத்தை அன்றி நான் கண்டதில்லையே ஆழ்வார். காளமேக பெருமாள்னே அவனுக்கு திருநாமம். ஆனமலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் க்ஷேத்திரம், அது திவ்ய தேசம். அதில் அந்த காளமேகம்ன்றது எல்லா பெருமாளும் காளமேகம் தான். பெருமாள்னாலே கண்ணங்கரையில் தான் இருக்கணும். அஞ்சன வண்ணனை
என் ஆருயிர் நாதனை ஆழ்வார். அஞ்சனவன நல்லா டென்ச்சு டார்க்னஸ், இந்த நல்ல கண்ணங்கரையில் இருக்கணும் கருப்பு, மை போன்ற கருப்பு. இப்போ எதை சொன்னாலும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எந்த கலரில் செருப்பு போட்டுக்கிறாளோ அந்த கலரில் வளையல், அந்த கலரில் தோடு, அந்த கலரில் உடுப்பு, அந்த கலர்லேயே காஜல். அது என்ன பண்ணிக்கிறா, த்ரெட்டிங் பண்ணிக்கிறாள் இல்லையோ இல்லையா? எனக்கு ரொம்பலாம் தெரியாது, தப்பாக சொன்னால் அப்பப்போ என்னை கரெக்ட் பண்ணுங்க. அது ஆனால் ஒரு கலர் வச்சுக்கிறான், அது திடீர்னு பார்த்தா நரிவால் மாதிரி ஒரு கலரில் இருக்குது, பெருச்சாளிக்கு பெயிண்ட் அடிச்சா மாதிரி ஒரு கலர் இருக்குது. கேட்டால் இன்றைக்கி ட்ரெண்டிங் அப்படின்றான். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல டென்ச் டார்க்காக இருக்கணும், திக்கு டார்க்னஸ் பெருமாளுக்கு. அப்படி இருந்தால்தான் அழகு, பெருமாளுடைய தான். அது நீருண்ட மேகத்தை போல இருக்கணும். ஆழ்வார்கள் கேட்பா, மேகங்களே உறைவின் திருமால் தன் மேனி ஒக்கும் யோகம் எங்கு பெற்றீர் அப்படின்னு கேட்பான். மேகங்களை பார்த்து கேட்குற ஆழ்வார்கள்லாம், ஹேய் நீங்கள்லாம் எந்த ஊரில் போய் தபஸ் பண்ணீங்க, இல்லை எங்கே போய் பெயிண்ட் அடிச்சுட்டீங்க, எப்படி உங்களால் பெருமாள் மாதிரி கருத்த திருமேனி அடைய முடியுதுன்னு கேட்பான். மேகங்களே உறைமின், மேகங்களே சொல்லுங்கள், திருமால் தன் மேனி ஒக்கும் யோகம் எங்கு கற்றீர். அதை பெருமாள் மாதிரியே இருக்கே. ஒருத்தர் ஆஞ்சநேயர் உபாசகர்னா எகிரி எகிரி குதிப்பாரோ இல்லையோ, நரசிம்மர் உபாசகர்னா கர்ப்பூர்னு இல்லையோ, அந்த மாதிரி பகவானை உபாசித்த மேகங்கள் மேகஷாமளன் அவனுடைய திருமேனி போலவே கருத்து விட்டதா. அங்க வெங்கடாத்ரி என்னும் அற்புதமான 7 மலை இருக்கே, அதற்கு மேல ஒரு காளமேகம் உட்கார்ந்து, ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். 7 மலை மேலே யார் ஏறுறது? ஆன்லைன் புக்கிங்கில் நாம் போகிறதுக்குள்ள இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, திருவேங்கடமுடியான் டிக்கெட்டு, இது ரெண்டும் நாம் ஆன் பண்ணி ரெடி ஆகிறதுக்குள்ளே புக் ஆகிடுறது இல்லையா? டக்குன்னு நாம் ஒரு தட்டுறதுக்குள்ள அதுக்குள்ளே ட்ரெயின் டிக்கெட்டு புக் ஆகிடுறது. நாம் அந்த கார்டுலேருந்து நம்பர்லாம் தேடுறதுக்குள்ளே ஆகிடுறது. அதே மாதிரி திருவேங்கடமுடியானுக்கு சரி பிப்ரவரி மாதம் போய் பெருமாளை சேவிக்கலாம், மாசி மாதம் பெருமாளை போய் சேவிக்கலாம். அப்படி நாளைக்கு ரத சப்தமி, ரொம்ப விசேஷமான திருநன்னாள். ரத சப்தமி அன்னைக்கு 7 வாகனங்களில் திருவேங்கடமுடியான் புறப்பாடு கண்டருள்வான். 7 வாகனங்களில் ரத்த சப்தமியில் பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிறான். நாளைக்கு ரத்த சப்தமி பெருமாளை போய் சேவிக்கலாம்னா, அது சில பேருக்கு இங்கேருந்து போகிறது பெரிய கஷ்டம் இல்லை. அப்புறம் அந்த மலை மேலே போனால் வயத்தை பெறட்டும், வாந்தி வரும், ஜன்னலோர சீட்டில் போய் உட்காந்துக்கணும், அப்புறம் எலுமிச்சம்பழத்தை மூந்து பார்த்துக்கணும், அப்புறம் ஏலக்காய் கிராம்பு லவங்கம் வச்சுக்கணும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஒரு பேர் உண்டு, என்ன தெரியுமா இல்லையோ, அவள் தமிழ் மறையும் சம்ஸ்கிருத மறையும் வடமறையும் நன்கு தெளிந்தவர்கள். நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்தின் தன்னேற்றமே தான். அப்போ அவர்களுக்கு உபய வேதாந்திகள்னு பேர். அவளுக்கு உபய வேதாந்திகள் அப்படின்னா அர்த்தம், தமிழ் மறையிலும் தேர்ந்தவர்கள் வடமறையிலும் தேர்ந்தவர்கள் என்று அவர்களுடைய தேர்ச்சி சொல்லப்படுகிறது, பெருமை சொல்லப்படுகிறது. அதை இப்போ பத்திரிகையில் உபய வேதாந்த அப்படி போட மாட்டான், சுருக்கி ஊவே அப்படின்னு போட்டுருவோம். ஊவே அப்படின்னா உபய வேதாந்திகள் அப்படின்னு அர்த்தம், உண்டோ இல்லையோ? ஆனால் திருமலையில் நாம் சாப்பிட்டுட்டு ஏறினாலும் ஊவே தான், சாப்பிடாம ஏறினாலும் ஊவே தான், எப்படி பண்ணாலும் ஊவே தான் வருது நமக்கு. அவ்வளோ தூரம் போய் அங்கே நம்ம குலசேகர ஆழ்வார் பாவம் சுவாமி, இன்னத்தே அவரை பற்றி பார்த்தோம்ல, அவருக்கு இந்த புது சிஸ்டம்லாம் தெரியாது. ஸ்ரீனிவாசனை சேவிக்க போனோன்னா இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும், உண்டோ இல்லையோ? இவர் பாவம் வைதிகர், கையில் ஒரு சொம்புல தீர்த்தம் வச்சுட்டு இருப்பார், அவ்வளோதான். எல்லாரும் வைதிகாலாக இருக்கிறவா கையில் எப்பொழுதும் ஒரு தீர்த்த பாத்திரம் இருக்கும். இவர் நேர கோவில், எல்லா கோவிலுக்கும் போகிற மாதிரி, நம்ம ஆண்டாள் சேவிக்கிற மாதிரி, வட்டபத்திர சாயி சேவிக்கிற மாதிரி நேர கோவில் வாசலை வந்துட்டா அங்கே பேன் பண்ணிட்டான், உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. அப்படியே வாசலில் நிற்கிறார். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள் வாசல் மின்வட்ட சுடராடி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெருவேனாவேனோ போய் நிற்கிறார். அங்கே போல விடமாட்டேன்ட்டான். என்னடா விடமாட்டேன், இதை பெருமாள் செய்யணும்னா நீ வைகுண்டா என்ட்ரன்ஸுக்கு போண்டார். அவர் நினச்சுட்டார் இதுதான் வைகுண்ட என்ட்ரன்ஸுன்னு.
பெருமாளை எந்த இடத்துல ராஜகோபுரம் வழியா உள்ள போய் சேவிக்கிறோமோ அதுதான் வைகுண்ட வாசல், உண்டோ இல்லையோ? ஆனா இங்க வரணும்னா 8 மணி நேரம் முன்னாடி வைகுண்டா என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சாதான் இங்க வர முடியும். அதுக்கு 8 மணி நேரம் ஆகும் உள்ள போகிறதுக்கு. அதுக்கு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன். ஏற்கனவே டிக்கெட் வாங்கியிருக்கியா? இந்த பக்கம் போனா தர்ம தரிசனம், இந்த பக்கம் போனா அதர்ம தரிசனம், உள்ள புகுந்து போறதுக்கு. அதனால இவர் உள்ள போகணும்னா அங்க ஏற்கனவே 2-3 பேர் வெயிட் பண்றான். யாரு? பிரம்மா, நான்முகன். இவாள்லாம் ஏதாவது ஐடியா கிடைக்குமா? எல்லா பக்கமும் சிசிடிவி வச்சிருக்கான். பிரம்மா சொல்லிட்டார், நம்மால முடியறது இல்லப்பா, நமக்கு இங்கிருந்து போனா முட்டிலாம் வலிக்கிறது, இப்படியே நடந்து நடந்து போறதுக்குள்ள ஆயுசே முடிஞ்சிடும் போல இருக்கு. சாயங்காலம் மலையப்ப சுவாமி வெளியில சுவாமி சகசர தீபாலங்கார சேவைக்கு வெளியில புறப்பாடு கண்டருள்வான், அப்ப சேவிச்சுக்கிறேன், என்னால முடியலன்னு வந்துட்டார். பரமசிவன் ஏதாவது ஐடியா இருக்கான்னார். அந்த ஊர்க்காரர், ஓய் நீர் ஒன்றும் நெத்திக்கு திரும்பிட்டு இருந்தா அட்லீஸ்ட் ஜிஆர் சேவையில சாத்துமுறையில் போகலாம், இப்படி பட்டப்பட்டியா உடம்பு முழுக்க விபூதி போட்டுட்டு நான் ஏதாவது ஐடியா இருக்கா உள்ள போய் சேவிக்கிறதுக்குன்னா யார் உடம்பு உள்ள விடுவான்ட்டான். அதான் பரமசிவனை ரிஜெக்டர். பின்னிட்ட சடையானோ பிரமனோ இந்திரனோ. இந்திரன் எனக்கு வேற யாராவது ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமான? திருவேங்கடமுடியார் இடத்துல எந்த ரெக்கமெண்டேஷனும் செல்லாது, வாய்ப்பே இல்லை. துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள் வாசல் எங்கேயோ இருக்கு, அதனுடைய என்ட்ரன்ஸ் கியூ காம்ப்ளெக்ஸ். போக முடியல, வழி தெரியலையே, என்னடா பண்றதுன்னு யோசிச்சார் ஆழ்வார். கையில வெள்ளி சொம்பு வச்சிருக்காளோ இல்லையோ, கடகடன்னு போனார். அங்க இருக்கிற சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தை மூண்டுண்டார். தலையில ஒரு சும்மாடு வெட்டினார், அதில் வச்சுட்டார். ஜெருகண்டு ஜெருகண்டு தேவடுகாருக்கு நீளம் வச்சிருந்தீன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு தெலுங்கு பேசினார் இல்லையா? அதெல்லாம் இதுலெல்லாம் லாஜிக்கே பார்க்கக்கூடாது. மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும். அதை டக்குன்னு தலையில தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தா, ஓ பெருமாள் திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் வருது, பெருமாள் திருவாராத்துக்கு தீர்த்தம் வருதுன்னு அங்க இருக்கிற கேட்டை திறந்து விட்டான். ஏண்டானா புதுசு புதுசா ஆட்சி மாறுறது, புதுசு புதுசா சிஸ்டம் மாறுது, புதுசு புதுசா டைம் மாறுது, எனக்கு என்ன தெரியும் எப்ப யார் என்ன கொண்டு வரான்னு. கதவை திறந்தா டக்குன்னு உள்ள போயிட்டார். மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன். அவன் ஏதாவது ஒரு ட்ரிக்கி பண்ணி ஏதாவது ஏமாத்தி உள்ள போய் பெருமாளை சேவிக்கலாமான்னார். அது நிச்சயம் கிடையாது. ஆனா எங்க தேவ பெருமாள் இருக்கான் பாருங்கோ, வரதன் இருக்கான் பாருங்கோ, 7 மலையெல்லாம் ஏறி வரணும்னு அவசியம் இல்லை, தலையை சுத்தல் வைத்த பிரட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப தூரம் போய் கியூ காம்ப்ளெக்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி 24 படி ஏறி வந்தோம்னா வரத சர்வபூதானாம் அத்தியாபி பரிதிருஷ்யத்தேன்னு தேவப்பெருமாள் பிரம்மதேவன் செய்த யாகத்தின் பயனாக இன்னைக்கும் நமக்கு சேவை சாதிக்கிறான். ஒருத்தருக்கு நல்ல பசிக்கிறதுனா எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல, அப்போ ஒரு மரத்தில் மாம்பழம், எல்லா சீசன்களையும் மேங்கோ உண்டு அப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு மாம்பழம். அந்த மாம்பழத்தை பறிக்கணும்னா அது எங்கேயோ உச்சாணி கலையில் இருந்தா பறிக்க முடியுமா, சாப்பிட முடியுமா? அப்படி கை நீட்டி பறிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸ்ரீஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாதம். எங்க தேவப்பெருமாள் வரதன் இருக்கானே, அந்த ஹஸ்திகிரி என்னும் சின்ன மலை ஹில்லாக் 24 படி, அதனுடைய கொடுமுடியில் அதனுடைய சிகரத்தில் பாரிஜாதம் கேட்பவர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சமாக சேவை சாதிக்கலாம். அது தியாக மண்டபம் என்பதாக பெயர். ஸ்ரீஷம் நமாமி சிரசா எது சைல தீபம். 4வது திவ்யதேசம்தான் செல்லப்பிள்ளை சம்பத்குமாரன் ஸ்ரீபாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜருக்கு அத்தியந்தம் செல்லப்பிள்ளை. வைரமுடி மகோத்சவம், உலக புகழ் பெற்ற வைரமுடி மகோத்சவம். எப்படி நேற்றைய உபன்யாசத்தில் ரங்கநாதன் வைகுண்டத்திலிருந்து எழுந்தொழின பெருமாள்னு நாம் பார்த்தோமோ, அந்த மாதிரி இன்னைக்கும் ஆன்டிக் வேல்யூ, அதெல்லாம் மதிப்பீடே செய்ய முடியாத வைகுண்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருவாபரணம் பெருமாளுடைய வஜ்ர முகுட்டம், வைரமுடி. அந்த வைரமுடி சேவையோடு சேவை சாதிப்பான் செல்லப்பிள்ளை எனப்படக்கூடிய சம்பத்குமாரன். இந்த 4 திவ்யதேசங்கள பெரியோர்கள் தினந்தோறும் 3 வேளையும் சந்தியாவந்தனத்தில் வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்.
அதில் பெரிய பெருமாளான ஸ்ரீரங்கநாதன் 12 ஆழ்வார்கள் பாடிய பெருமாள் என்று 12 ஆழ்வார்கள் அவனை மங்களாசாசனம் பண்ணியிருக்கான். ஒருத்தர் முடியவே முடியாது. அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடமாட்டேன்ட்டார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். திருவரங்க பெருமாள் அரையர்னு ஒரு சுவாமி இருந்தார். நல்ல ரங்கநாதனுக்கு அரையர் சேவை பண்ணக்கூடியவர். அவர் ரங்கநாதனிடத்தில் போய் ஒரு நாள் விண்ணப்பித்தார். நாயிந்தேஹே நாயிந்தேஹே தேவதேவோத்தமா தேவதா சார்வபூமா பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புனலொடு நிழலும் கொண்டல் மாருதமும் குறை கடலேழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமாய் நின்ற அரங்கமா நகரமர்ந்தானே மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திக்கிறார். ரங்கநாதா, உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், உன்னை தேடி உங்ககிட்ட வந்திருக்க நான், எனக்கு ஒரு அனுகிரகம் நீ பண்ணணும் அப்படின்னார். என்ன விஷயம்? யாரோ தெரிஞ்சவா திருப்பதிக்கு டிக்கெட் வாங்கியிருக்கா, எனக்கும் போய் அந்த திருவேங்கடமுடியான சேவிச்சுட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆகையால் நீ பர்மிஷன் கொடுத்தியான நான் திருவேங்கடமுடியான சேவிக்க போயிட்டு வரேன். யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? ஒய்ஃபுக்கிட்ட கேட்கணுமா, அப்பா அம்மா கிட்ட கேட்கணுமா, இல்லை பசங்க கிட்ட சொல்லணுமா, இல்லை ஆஃபீஸில் லீவ் சொல்லணுமா, ஈஓ ட்ரஸ்டி கிட்ட சொல்லணுமா, அர்ச்சகர்கிட்ட சொல்லணுமா? பெருமாள் கிட்ட பர்மிஷன் கேட்குறார். ரங்கநாதன் இடத்துல பர்மிஷன் கேட்டார். ரங்கநாதா, எனக்கு பர்மிஷன் கூட. ரங்கநாதன் பார்த்தான். சரி, எவ்வளோ நாள்? அப்போல்லாம் திருப்பதி இப்போ மாதிரி பிக்னிக் ஸ்பாட் மாதிரிலாம் போயிட்டு வர முடியாது. அப்போல்லாம் திருப்பதி போயிட்டு வந்தாலேயே பெரிய விசேஷம். பாத யாத்திரை நடந்து தான் போவா. எத்தனை காடுகள், எத்தனை மலைகள், எத்தனை ஆறுகள், எத்தனை பயங்கரமான கிராமங்கள், கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய வனாந்தரங்கள் எல்லாத்தையும் தாண்டி திருமலைக்கு, அதுவும் மலைக்கு மேலே போயிட்டு வேற வரணும். மலையில ஏறி பெருமாளை சேவிச்சுட்டு வேற வரணும். பாதி பேர் திரும்பி கூட வர மாட்டான். அப்படிகள்லாம் இருக்கும். நான் போய் ரங்கநாதன் கிட்ட சொல்லிட்டு ஸ்ரீனிவாசனை சேவிச்சுட்டு வரேன்னு கிளம்புறார். சரி, போயிட்டு வரத்துக்கு ஒரு எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதம் மினிமம் ஆகிட்டு ரங்கநாதன் கால்குலேட் பண்ணலாம். கிளம்புறேர் 10 பாசுரம், 10 பாசுரம் திருப்பாணாழ்வார் பாடின பாசுரம். அமலனாதிப்பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்து விமலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து பாதாதி கேசமாய் ரங்கநாதனம் கொண்டாடினர். அந்த திருவடியிலிருந்து திருமுடி வரையிலும் ரங்கநாதனுடைய திவ்ய சௌந்தரியத்தை அனுபவித்தார். 10 பாசுரம் பாடினர். அந்த பாசுரத்திற்கு அமலனாதிப்பிரான்னு பேர். கிளம்புறவர நீ பெரிய திருமொழி பாடு, திருமாலை பாடு அப்படின்னா 50 பாசுரமா 1000 பாசுரமா அப்படின்னு அழுத்துக்க மாட்டாளா? ஏன் கிளம்பிச்சா உயிர் எடுக்கிறேன்னு கேட்க மாட்டாளா? இவர் 10 பாசுரம். நேயர் விருப்பம் இல்லையா? நீங்கள் கேட்ட பாடல் என்னது? அமலனாதிபிரான் 10 பாட்டு. சரி, எப்படி நாம் வரதுக்கு 2-3 மாதம் ஆகும். அதுவரையிலும் நம்ம கானத்தை கேட்க முடியலேன்னு ரங்கநாதன் ஏங்கறான். நாம் 10 பாட்டு தானே பாடிடுவோமே அப்படின்னு கையில் தாளத்தை எடுத்துட்டார். அப்படி ஜம்முன்னு அந்த அமலனாதிபிரான் 10 பாசுரத்தை எழச்சி 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 பாடினார் ஆழ்வார். திருவரங்க பெருமாள் அரையர்னு பேர் அவருக்கு. ஆளவந்தாருடைய திருக்குமாரர். எழச்சி எழச்சி பாடினார். அற்புதமாக பாடினார். முடித்தார். இந்த கையில் வச்சிருந்த தாளத்தை கீழே வச்சார். என்ன திருப்பதி போல டிக்கெட் கேன்சல். இதைத்தான் எதிர்பார்த்தேன் ரங்கநாதன். ஏன்? மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேலையனை படைத்தருவோர் எழில் முந்தி மேலதன்றோ. இங்க இருக்கிறவன் யாரு? அங்க இருக்கிறவன் யாரு? மந்திபாய் வடவேங்கடமாமலை. குரங்குகள் குதிச்சு குதிச்சு தாவக்கூடிய திருவேங்கடமாமலை. அந்த ஸ்ரீனிவாசன் மந்திபாய் வடவேங்கடமாமலை. அதான் குரங்கன். ஸ்ரீரங்கத்தில் குரங்கு கிடையாது. திருப்பதியில் குரங்கு தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ குறைஞ்சு போச்சு.
மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். இந்த திருவரங்க நகர தப்பன் இருக்கானே, ரங்கநாதன் இருக்கானே, இந்த ரங்கநாதன் இங்கே கிடந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான். அவனே 7 மலைகள் மீது நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான். இங்கே கிடந்தான், அங்கே பெருமாள் நிற்கிறான். அங்க சில பேருக்கு கர்வம் உண்டு, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேரு சில பேருக்கு. சில பேருக்கு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரெண்டும் பிரச்சனை தான். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் தான், இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் தான். தேவர்களுக்கெல்லாம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எங்களை மாதிரி வசதி உண்டா? அதுவும் அவள்லாம் பூமியில கால் வைக்க மாட்டாளாம். நளதமயந்தி ஸ்வயம்பரத்தில் தமயந்தி பேர்ல ஆசைப்பட்டு தேவர்கள்லாம் நளன் வேஷத்தில் வந்துட்டான். ஏன்னா தமயந்தி நளனை தான் லவ் பண்றான்னு தெரியும். தேவர்களுக்கு தமயந்தியை தாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பூலோகத்தில் பெண் எடுப்பாளா, ஆனால் பூலோகத்தில் கால் வைக்க மாட்டாளாம். என்ன லாஜிக் பற்றி எழுதியோ? கர்வம். தமயந்தி முழிக்கிறா, இதில் யார் ஒரிஜினல் நளன் தெரியலையே, நளனை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலையே அப்படின்னாச்சே. ஒரு பக்கத்தில் நாரதர் இருந்தார். ரொம்ப சிம்பிள்மா, பேய்க்கும் பூமியில் கால் படாது, தேவர்களுக்கும் பூமியில் கால் படாது. பேய்க்கு பூமியில் கால் படாதுன்னு சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கோ. தேவர்கள் பூமியில் கால் வைக்க மாட்டான்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால யாரு கால் பூமியில் படலையோ பாரு, அவெல்லாம் தேவர்கள். யார் பூமியை அழுந்த நிற்கிறானோ அவன் தான் நலன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இப்போ தேவர்கள்லாம் தாங்க ரொம்ப சுப்பீரியாரிட்டியில் இருக்கான். எங்களை மாதிரி ஒசத்தியாக இருக்குமான்னு அந்த இருமாப்புடன் இருக்கிறவர்களை பெருமாள் மேலேந்து கீழே இறக்கிடுறான். டாய் வாங்கடா அப்படின்றான். இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எங்களை மாதிரி உண்டா? நீச்சனேன் நிறை ஒன்றிலேன்னு, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றுமே இல்லாதவன், எனக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் கிடைக்குமா, அவருடைய கிருப்பை எனக்கெல்லாம் கிடைக்குமான்னு ஒருத்தன் ஏங்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனை பெருமாள் மேலே ஏத்துறான். ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை கீழே இறக்குறான். ரொம்ப கீழே இருக்கிறவனை அப்படியே மேலே தூக்குறான். இப்ப உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ன்றதான பாகுபாடே அவன் சன்னிதானத்தில் கிடையாது. அவன் சன்னிதானத்தில் கிடையாது. ஏன்னா சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷ்யா நச்ச பிரியா. நான் பரமாத்மா பகவான் கிருஷ்ணன். நான் எல்லாருக்கும், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் ஞாலத்தவர் தமக்கும் வானத்தவர்க்கும் இனியன். சமோகம் சர்வபூதேஷு. அவனிடத்துல தான் சமத்துவ புறத்தை பார்க்க முடியும். அவன்கிட்ட தான் இந்த சமத்துவம். எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான், அத்தனை பேரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் ஞாலத்தவர் தமக்கும் வானத்தவர்க்கும் இனியன் என்று பெயர் பெற்றவன் பகவான் என்று பெயர் பெற்றவன். ஆகையால அவன்கிட்ட போய் நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்க சொல்ல முடியாது. வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். கீழே நிற்கிறவா மேல வந்துடுறா, மேல இருக்கிறவா கீழே வரா. 2 பேரும் சேர்ந்து இவனை சேவிக்கிறா. வடவேங்கடமுடியான சேவிக்கும் பொழுது அது பூலோகத்திற்கும் சொர்க்கத்திற்கும், ஏன் வைகுண்டம்னு சொல்லலாம், அதற்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஜங்ஷன். அதுதான் சந்தினா ஜங்ஷன் பாயிண்ட். அது கீழேர்ந்து மேலே போறோம், மேலே இருக்கிறவா கீழே வரா. அரங்கத்தரவின் அணையான் இவன் தான் அங்க. ஆகையால் தான் ரங்கநாதனை சேவிச்சுட்டு அப்படி முதல்ல உள்ள நுழையிறோம். அது துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ள நுழையும். உள்ள நுழைஞ்சு பெருமாளை சேவிச்சிடுவோம். சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணமாக வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு அந்த கதவுக்கு பின்னாடி பிரம்மாண்டமாக ஒரு ஸ்ரீனிவாசனுடைய அற்புதமான ஒரு படம் ஒன்று இருக்கும். அவன்தான் இவன், இவன் தான் அவன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த ஸ்ரீனிவாசனா பெருமாளங்க சேவை சாதிப்பான். அந்த க்ஷேத்திரம் இருக்கே, கிருதே வரதராஜஸ்து திரேதாயாம் ரங்கநாயகா துவாபரே யாதவாத்ரீஷா கலோ வெங்கடநாயகா. கிருதே வரதராஜஸ்து. கிருத்தயுகத்தில் தேவப்பெருமாளுக்கு பிரசித்தி இருந்துதான். ஆதியுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதன் என்று தேவப்பெருமாளுக்கு திருநாமம். கிருதே வரதராஜஸ்து திரேதாயாம் ரங்கநாயகா. திரேதாயுகத்தில் ரங்கநாதன்,
திரேதாயுகத்தில் ரங்கநாத பெருமாள் நேற்றைய தினம் ராமன் ஆராதித்து அந்த ராமனாலே லக்ஷ்மணனுக்கு விபீஷணனுக்கு அளிக்கப்பட்டு விபீஷணன் நேர தர்மவர்மாவுடைய தவத்திற்கு இணங்கி இப்பொழுது 2 ஆற்றுக்கு நடுவில் சேவை சாதிக்கிறான் என்று திரேதாயுக பெருமாளால் நாம் அந்த பெருமாளை சேவிச்சோம். துவாபர யுகத்தில் செல்லப்பிள்ளை ராமப்பிரியன் என்னும் யாதவாத்ரீஷன் சம்பத்குமாரன் அந்த பெருமாள் யாதவ குலத்துக்கு அவன் குலதெய்வமாக இருந்தான். அவனை கிருஷ்ணன் ஆராதித்தார், பலராமன் ஆராதித்தார். ஆனால் கிருஷ்ணனும் பலராமனும் சேர்ந்து தான் இப்போ மேலக்கோட்டை திருநாராயணபுரம்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஸ்ரீபாஷ்யக்காருடைய விஜயஸ்தானம் அங்கே பிரதிஷ்டை பண்ணான். இப்படி ஒவ்வொரு யுகத்தில் ஒரே பெருமாள் தான் ஒவ்வொரு திருமூர்த்தியாக நமக்கு சேவை சாதிக்கிறான். ஒவ்வொரு யுகத்தில் அந்தந்த பெருமாளுக்கு ஒவ்வொரு அந்த பிரசித்தமானது ஏற்பட்டிருக்கு. அப்போ கிருத்தே வரதராஜஸ்து திரேதாயாம் ரங்கநாயகா துவாபரே யாதவாத்ரீஷா கலௌ வெங்கடநாயகா. கலியில யார்? கண் கண்ட தெய்வம், பிரத்யக்ஷமான தெய்வம், எல்லாரும் சேவிக்கக்கூடிய தெய்வம், எல்லாரும் ஆசைப்படக்கூடிய தெய்வம், சொந்தமாக டிவி சேனல் வச்சுட்டு இருக்கிற தெய்வம். மீது எந்த பெருமாளுக்கா சொந்தமாக சேனல் இருக்கா? யூடியூப் சேனல், ஒரிஜினல் சேனல், சேட்டலைட் சேனல். இது யாரு? திருவேங்கடமுடியார் மட்டும்தானே. கண்ணனடியினையமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு திண்ணமிது வீடென்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தில் புகழிதல்ல புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்தினாலே இந்த திவிதேசத்தினுடைய பெருமையை காண்பித்தார். வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. வெற்பு, வெற்புனா மலைக்கு பெயர். அழகான தமிழ். இப்போ அழகான தமிழை ரசிக்கிறவாலும் இல்லை, தமிழ் பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவா தான் அதிகமாக இருக்கு. வெற்புன மலை. வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவா நாஸ்தி நாஸ்தி கலௌ யுகே. வெங்கடாத்ரின்னு பேர் இதற்கு. அத்ரினா மலை, அதை தமிழில் வெறுப்பு மலைன்னு பேசுகிறோம். பெருமாளை சேவிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அப்புறம் போய் பெருமாளை சேவிக்கலாம். மலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே. மலையை சேவிச்சாலே நம்முடைய பாபம் போகும். வேம் என்றால் பாபம், கடம் என்றால் ஒழிப்பது. வேங்கடம் சொல்றோமோ இல்லையோ, வேம் என்றால் பாபம், கடம் என்றால் ஒழிப்பது. அப்ப வேங்கடம் அப்படின்றதுக்கு தாத்பரியம் என்ன? பாபத்தை ஒழிப்பது. வேம் அமிர்தம், கடம் ஐஸ்வர்யம். அமிர்தமயமான ஐஸ்வர்யத்தை நமக்கு பூமியிலேயே எது கொடுக்கிறதோ அதற்கு வெங்கடாத்ரி, வெங்கட பர்வதம்னு பேர். ஒரு சமயம் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் கோவர்தன மலையை தூக்கி 7 நாள் தன்னுடைய திருக்கைகளில் வைத்துக்கொண்டு இந்திரன் கல்மாரி பொழிந்தரை தடுத்தான். குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு. குன்று கொடையாயெடுத்தாய் குணம் போற்றி. அந்த 7 நாள் மலையை தூக்கி வச்சுட்டானோ இல்லையோ, அந்த மலை பார்த்துதான் ஆஹா சுவாமி என்ன பெருமாள் தன் கையில் தூக்கி வச்சுட்டானே, என்ன பெருமாள் தன் கையில் தூக்கி வச்சுட்டானே, அவனுக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும், என்ன கைமாறு பண்ண முடியும் என்று நினைத்த அந்த மலை இப்பொழுது 7 மலையாக இன்றளவும் பெருமானை தன்னகத்தே தாங்கிக் கொண்டு திகழ்கின்றது. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் மணந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினைகள் ஓயுமே. திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நீ ரொம்பலாம் பிரயத்தனப்பட வேண்டாம், ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மலையை சேவிச்சுடு. ஒரு காலத்தில் பட்டணத்தில் மெட்ராஸில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம்.
பிராட்வேலேருந்து பஸ்ஸு கிளம்பும், இல்லைன்னா ட்ரெயின் கிளம்பும். அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ அப்படி கிளம்பச்சேவே அத்தனை பேர் ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். அப்புறம் அந்த ட்ரெயின் அப்படி ரேணுகுண்டாக்கா திரும்பும். அந்த ரேணுகுண்டா ஸ்டேஷனில் திரும்பச்சேவே தூரத்தில் 7 மலை தெரியும். அத்தனை பேரும் ட்ரெயினில் போகிறவா பஸ்ஸில் போகிறவா அங்கேருந்தே சேவிப்பா கோவிந்த நாமா சொல்லி. இப்போ சாதாரணமாகவே பகவன் நாமாக்கள் சொல்கிறது குறைஞ்சு போயிடுது. பகவன் நாமா சொன்னால் அது என்னமோ தங்களுக்கு கௌரவ குறைச்சல் மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறான். வாயை விட்டு அந்த நாமாக்களை சொல்கிறதில்ல. கோவிந்தன் யோசிச்சு பாருங்களேன், அவன் திருநாமத்தை சொல்லி கோ, அதனால வின், அது முடிஞ்சு போச்சு டன், அதான் கோவிந்தன் இல்லையா? அதுக்கு பேர் தான் கோவிந்தன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், கூடாரை வெல்பவன் கூடியவர்களுக்கு தோற்பவன் பகவான். மலை ஒன்றுமே தோட நம் வினை ஓய்வை. ஐயா மலையை சேவிச்சுட்டா போறோம். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. இந்த என்டையர் யூனிவர்ஸ் எடுத்து போய் நீ சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன, இடமே கிடையாது. அதுக்கு ஈக்குவல் வேற இடம் கிடையவே கிடையாது. கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு. அங்க போன உடனே பெருமாளுடைய திருவடி நமக்கு சேவையாது. அந்த பெருமாளுடைய பகவானுடைய திருவடி நமக்கு சேவையாது. ஆச்சரியமான திருவடி. எத்தகைய திருவடி, எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னார். ஒரு கால விசேஷத்துல சகடாசுரனை உதைத்த திருவடி, 2 மருத மரங்கள் ஒடியும்படியாக உரலை இழுத்து சென்ற திருவடி, நம்மாழ்வாருடைய திருநாக்கில் விளங்கக்கூடிய திருவடி, பிரகலாதனுக்கு அபயப்பிரதானம் பண்ணின திருவடி, துருவனை காப்பாற்றிய திருவடி, உயர்ந்த துளசி மாலையினாலே துளசி புஷ்பங்களினாலே அர்ச்சிக்கப்படக்கூடிய திருவடி, மலர்மகள் கைவடர்ன மலர் போதில் சிவந்தனை என்று பிராட்டியினாலே எப்பொழுதும் அனுபவிக்கப்படக்கூடியதான திருவடி. அப்பேற்பட்ட அந்த திருவடி மாமேகம் சரணம் பிரஜ என்று நம்மையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த திருவடி சேவையார்தாம். கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு. மலையை பார்க்க சேவை ஸ்ரீனிவாசனுடைய திருவடிகள் சேவையார். ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் உண்டு. ரங்கநாதன் அப்படி அபயஹஸ்தத்தோடு இருப்பான். காஞ்சி வரதராஜ பெருமாள் அப்படி அபயஹஸ்தத்தோடு இருப்பார். செல்லப்பிள்ளை மேல்கோட்டையில் அப்படி அபயஹஸ்தத்தோடு இருப்பார். ஆனால் திருவேங்கடமுடியான் இப்படி இருப்பான். இந்த திருக்கைக்கு வரதஹஸ்தம் என்பதாக பெயர். அதற்கு வரதனுக்கு அபயஹஸ்தம், திருவேங்கடமுடியானுக்கு வரதஹஸ்தம். இப்படி இருந்தான்னு அர்த்தம், கொடுக்கிற கை. அது வாரி 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 கொடுத்துட்டு இருக்கார். யார் போய் என்ன கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கார். இன்னும் எத்தனையோ கம்பெனியில் அவருக்கு பார்ட்னர்ஷிப்லாம் வேற இருக்கு. உண்டியில் திறந்தா டாக்குமெண்ட்ஸாக கொட்டுறது, ஈக்விட்டி ஷேராக கொட்டுறது, அவருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பெருமாள் இப்படி சேவை சாதிச்சு வைக்கிற இப்படி காமிக்கிறார். என்னென்ன மாமேகம் சரணம் பிரஜ. எங்கேயோ போறேடாப்பா, யார் யாருக்கிட்டேயோ போய் நிற்கிறியே, எங்கும் போய் கரை காணாது மீண்டெழும் மங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போலும்னர். ஒரு பெரிய சமுத்திரம், ஒரு கப்பல், தானிய கப்பல் கரையோரத்தில் வந்து நிற்கிறது. அந்த தானிய மூட்டைகள்லாம் இறக்கிறது அந்த கப்பல் துறைமுகத்தில். ஒரு சிட்டுக்குருவி தானியங்களை பார்த்த உடனே சிட்டுக்குருவிக்கு ஆசை வந்துடுது, அதை சாப்பிடணுமே அப்படின்னு. அதுக்கு என்ன ஆகாரம் தானே. அந்த கப்பலில் உட்காந்துது, தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வந்தது, தூங்கி எடுத்து கப்பல் கிளம்பினது இந்த சிட்டுக்குருவிக்கு தெரியாது. ஒரு 2 மணி காலம் 3 மணி காலம் தூங்கி இருக்க போல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்த்தா கப்பல் நடு சமுத்திரத்தில் போயின்னு இருக்கு. என்னடா இதுன்னு அதனுடைய கொடிமரத்து மேலே ஏறி பார்த்தது சிட்டுக்குருவி. 4 பக்கமும் ஜலசமுத்திரம் தான் இருக்கே தவிர்த்து கரையே கண்ணுக்கு தெரியல. பருந்து பறக்கும், கருடன் பறக்கும், கழுகு பறக்கும். சிட்டுக்குருவி எவ்வளவு தூரம் பறக்க முடியும்? அதெல்லாம் எவ்வளோ நேரம் பறக்க முடியும்? அங்கேருந்து கிழக்கால பட பட படன்னு ரெக்கையை விரிச்சு கிழக்கால கொஞ்சம் தூரம் போகிறது, கரை தெரியல. மறுபடியும் வந்து
கப்பலுடைய கொடிமரத்திலேயே உட்கார்றது. மேற்கால கொஞ்ச தூரம் போகிறது, கரை தெரியல, மறுபடியும் போய் உட்கார்றது. இப்படி போயிட்டு போயிட்டு எங்கும் போய் கரை காணா, எங்க போனாலும் தெரியலையே, என்ன பண்ணாலும் தெரியலையே. வங்கத்தில் கூம்பேரும் மாப்பறவை, எனக்கு எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து கரையேறுவேன்னு தெரியலையேப்பா. காப்பார் யாரும் இல்லை கடல் வண்ணா, என கை தூக்கி விடுறவா யாரும் கிடையாது. எல்லாரும் கைவிடுறவாளே தவிர்த்து யாரும் கை தூக்கி விடுறவா இல்லை. தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன் வேயை பூம்பொழில் சூழ் திருவேங்கடத்தம்மானே நாயேன் வந்தடைந்தேன். அப்பா அம்மா பாட்டி தாத்தா மனைவி மக்கள் இப்படியே காலத்தை கழிச்சனே தவிர்த்து அதிலிருந்து மீண்டு வர தெரியல எனக்கு. அதிலிருந்து மீட்சியே கிடையாது எனக்கு. அதிலிருந்து வெளியில வரத்துக்கு வாய்ப்பில்லை. தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன். சின்ன வயசுல தான் உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம்னு குழந்தைகளை கவனிக்க முடியாம, வீட்டில் சௌக்கியமாக இருக்க முடியாமல் உத்தியோகத்துக்கோசரம் ஓடி 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 இருந்துட்டேன். ரிட்டையர் ஆயாச்சு, பசங்கள்லாம் வெல் செட்டில்டு, எல்லாரும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டா. எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லா கமிட்மெண்ட்டும் ஓவர். நான் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கச்சே தான் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வருது. பேபி சிட்டர் தேவை, வந்து சேரு. இந்த ஊரில் சர்வெண்ட் மேடிலாம் ரொம்ப காஸ்ட்லி, அவளை வச்சுட்டா சமாளிக்க முடியாது, நீ அங்கே வெறுமதானே உட்காந்துருக்க, வா. சரி இங்கே தான் இருக்கும், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை, இங்கே தான் இருக்கும்னா. வெறுமதானே உட்காந்துருக்க, போய் பால் கார்டு வாங்கிட்டு வா. வெறுமதானே உட்காந்துருக்க, போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வா. வெறுமதானே உட்காந்துருக்க, கடைக்கு போய் இந்த சாமான் விடுவா. அட போய் சாமான் வாங்கிட்டு வான்னு சொன்னா கூட மனசுல கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். முன்னாடி ஒரு ப்ரெஃபிக்ஸ் போட்டு பாருங்க, வெறுமதானே உட்கார்ந்துட்டு இருக்க. இவாளுக்காகவா நான் ஓடினேன், இவாளுக்காகவா உழைச்சேன், இவாளுக்காகவா இத்தனை வருஷங்கள் நான் கஷ்டப்பட்டேன். தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன் வேயை புகழ் வேங்கடவா பொழில் சூழ் வேங்கடவா. அழகியதான அற்புதமான உத்தியானவனங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நல்ல சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம், குளிரருவி வேங்கடம்னு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காடு, நல்ல காடு. அங்கங்கங்க நல்ல அருவிகள் உண்டாருது, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்னு அந்த அருவிகள்லாம் பார்த்தா ஆனந்தமா இருக்கு. புஷ்பமண்டபம்னு பேர் இந்த க்ஷேத்திரத்திற்கு. சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அதுல வந்தா அங்க இருக்கிற ஸ்ரீனிவாசன், இந்தா இந்த திருவடியை பிடிச்சுக்கிறியா, இத்தனை நாள் சுத்திட்டே இல்லையோ, அந்த பறவை மாதிரி பரபரன்னு பறந்து 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 இழைத்து போயிட்டே இல்லையோ, இனி உனக்கு பறக்கிறதுக்கு தெம்பு கிடையாது, சக்தி கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது, எங்க போனாலும் உனக்கு உஜ்ஜீவனம்ன்றது கிடையாது. ஆகையால இந்த திருவடித்தான் உனக்கு துயரறு சுடரடி. ஸ்தன்ய பிரஜை முலையிலே வாய் வைக்குமா போலே வியாக்கியானம் பண்ணினார் ஆழ்வார் பாசுரத்துக்கு. பால் சாப்பிட்ற குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய தேகத்துல எந்த அவயவம் அத்தியந்தம் பிரியமானது அப்படின்னு கேட்டா எங்க அதுக்கு அமுதம் சுரக்குமோ அதுதான் இல்லையா. அந்த மாதிரி ஜீவனான எனக்கு அவனுடைய திருவடி. யோகீந்திரானாம் தொதங்கேஸ்வதிக சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாசா பக்தானாம் காமவருஷம் நாததே பாதமூலம். பட்டத்ரி நாராயணத்துல பாடினாரே, அந்த துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிலம் மருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரமே. அந்த திருவடி பிரகாசிக்கிறது, அந்த திருவடி அப்படியே பொலிந்து நிற்கிறது. அந்த திருவடியினுடைய மேன்மையே அற்புதமான மேன்மை. எப்படின்னு கேட்டார்,
ராமபிரானுடைய லட்சணம், ராமபிரானுடைய சரித்திரத்தை எடுத்தார் வால்மீகி. ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்றான், எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. அதை பார்த்து ராமனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. எப்படி? அவர்கள் தாய் தந்தையரை காட்டிலும் ராமபிரானுக்கு சந்தோஷமானது ஏற்பட்டது. அவர்கள் தாய் தந்தையர் கூட அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டா, என் ராஜ்யத்தில் இவெல்லாம் சௌக்கியமா இருக்காளா, எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா, ரைட், ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த ராஜ்ய பரிபாலனத்தை ரசிக்கிறான் ராமபிரான். யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாள்னா, ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அப்படியே ராமன் வாடி போயிடுவான். கண்ணில் தாரதாரியா கண்ணீர் வரும், தாங்க முடியாது. ஏன்னா நான் சரியா அவளை கவனிக்கலே இல்லையா, நான் சரியா அவளை ரட்சிக்கலை இல்லையா, நான் ரட்சிப்பேன், நான் காப்பாற்றுவேன்றதுனால்தான் அவ நிர்பயமா இருந்தா, நிர்பரரா இருந்தா. ஆனா இப்ப நான் கைவிட்டுட்டேன்ற மாதிரி நான் ஆயிடுத்து. நான் கைவிட்டுட்டனோ, என்னால் அவளை ரட்சிக்க முடியாமல் போயிடுத்தோ, என்னுடைய காவல் சோர்வு என்று வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதா உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. மக்கள் கஷ்டப்பட்டால்னா ராமபிரான் அவர்கள் படும் துயரத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான துயரம் படுவான். அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்களே, ஆனால் அவர்கள் படும் ஆனந்தத்தை காட்டிலும் ராமபிரானுக்கு 1000 மடங்கு ஆனந்தம் உண்டாகும். இதுக்கு வியாக்கியானம் பண்ணினார், வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்திரே வாடும். ரொம்ப அழகான பதம். ஒரு பெரிய மரம் இருக்கு, பெரிய ஆலமரம் இருக்கு, பெரிய மரம், 100 வருஷம் 150 வருஷத்து மரம், நன்ன கிளைத்து செழித்து பல்கி படர்ந்திருக்கக்கூடிய மரம் திடீர்னு பட்டு போறது, அதனுடைய நுனி களை கருக ஆரம்பிச்சுடுது. அவ்வளோ பெரிய மரம் நுனிக்களை கருக ஆரம்பிச்சுடுது. என்ன ரீசன் தெரியலையே, எல்லாரும் பார்க்கலாம் என்ன ரீசன் தெரியலையேன்னு. கடைசியில் பார்த்தா அந்த மரத்தினுடைய ஆணிவேர்னு ஒன்று இருக்குமோ இல்லையோ, எப்பேற்பட்ட மரமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆணிவேர் இருக்கும். அந்த ஆணிவேரில் புழு தொலைச்சுடுத்து. அப்போ ஆணிவேருக்கு ஸ்ட்ரென்த்து போயிடுத்து, அது பூச்சி தட்டிடுத்து. அப்போ வேரிலே வெக்கை தட்டினால் அந்த ஆணிவேரில் பூச்சி அடிச்சதுன்னா கொழுந்திரே வாடும். உச்சாணிக்கலையில் இருக்கக்கூடிய கொழுந்து வாடி போயிடுறது இல்லையா, அந்த மாதிரி தன் ராஜ்யத்தில் தன் பக்தர்கள் அவளுக்கு யாருக்காவது கஷ்டம் வந்துடுத்துனா ராமபிரான் வாடி போயிடுவான். அவர்களுடைய வருத்தம் நீங்கித்து அவ சந்தோஷமா இருக்கா, இப்ப அவ சௌக்கியமா இருக்கா, பரமக்ஷேமமாவா இருக்கா அப்படின்னு கேட்டா இப்ப அந்த திருவடி பிரகாசிக்கும். துயரரு சுடரடி, அந்த திருவடி பிரகாசிக்கும். அந்த திருவடி காண்பிக்கிற கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு. இன்னொரு விசேஷம் இருக்கு. எத்தனையோ தடவை கிருஷ்ணன் சொன்னான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. ஏண்டா கவலைப்படுற, எதுக்குடா அவனுக்கு இப்படி ஒரு கவலை, இப்படிலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்டவா சரணாகதி பண்ண, வேற ஒன்றும் இல்லை, சரணாகதி பண்ணு. சைவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அடிப்படையான ஆதாரம் சரணாகதி. நான் எவ்வளவு தர்ம காரியங்கள் பண்ணுறேன், எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணுறேன் அப்படின்னாலும் 2 விஷயங்கள் மேண்டட்ரி. ஒன்று சமாசரணம், பஞ்சசம்ஸ்காரம் எனப்படக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும். அது இல்லைன்னா பகவத் கிருபை கிடையாது. அது திருவேங்கடபடியான் காண்பிக்க போகிற அந்த விஷயத்தை பெரியாழ்வார் பாசுரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அது மேண்டட்ரி பஞ்சசம்ஸ்காரம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன? தாபம் என்பதாக பெயர். சங்கு சக்கரம் ஆச்சாரியன் வெள்ளியில் செப்பில் வச்சிருப்பார். அதை மந்திரத்தை சொல்லி நெருப்பில் காய்ச்சி நம்முடைய தோளில் சூடு போடுவர். வலது கையில் வலது தோளில் சக்கரம், இடது தோளில் சங்கம் என்பதாக உண்டு. உடனே இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது என்ன பார்பரிக் ஆக்டிவிட்டீஸ், இது இப்படியெல்லாம் பண்ணுவாளா, இப்படியெல்லாம் சூடு போடுவாளா, ஆஹா ஓஹோ அப்படின்னு அமக்களம் பண்ணுவா. டாட்டூஸ் மட்டும் போட்டுக்கலாமோ? அது உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிறான், அந்த ஹீட்டை பொறுத்துக்கிறான். அந்த ஹீட்டை மறுபடியும் உன்னால் எரேஸ் கூட பண்ண முடியாது. இது பகவத் சம்பந்தத்தை கொடுக்கக்கூடியது. கொட்டாப்படி மாதிரி 10,000 கேள்வி கேட்குறான். டாட்டூஸ் போட்டுக்கிறது
பெரிய அடையாளம், அது வீர சின்னம், விழுப்புண். பைத்தியகாரத்தனமா தோணல? அது பெரிய கல்ச்சரா எடுத்து, இப்ப அது பெரிய கல்ச்சரா எடுத்து சமாசரணம் பண்ணிக்கோடனா அதுக்கு 1000 கேள்வி கேட்கிறான். அது இல்லாமல் நடக்கவே நடக்காது. அது இல்லாமல் நடக்கவே நடக்காது. அப்ப பகவானிடத்துல சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அது ஆச்சாரியன் மூலமாக பண்ண முடியும். இப்ப 2 விஷயங்கள் நமக்கு தேவை. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய அப்படின்னு சொன்னா, நான் ஸ்ரீவைஷ்ணவன் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் எனக்கு சமாசரணம், அவருடைய உபதேசம் மூலமாக எனக்கு ஏற்படுகிறது. அடுத்தது சரணாகதின்றது ஒன்று பண்ணணும். இத பெருமாள் பகவத்கீதையில சரமஸ்லோகத்தில் சொன்னான். இதை ராமாவதாரத்திலையும் சொன்னான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம. இது விபீஷண சரணாகதியில் பெருமாள் சொன்ன வார்த்தை. ஆனால் யாராவது ஒருத்தர் கேட்டோமோ? யாருக்காவது ஒருத்தருக்கு நமக்கு இது புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் நம்ம ஆஹான்னு அவர்கிட்ட போய் நின்று சரணாகதி பண்ணினோமோ? பண்ணலை. அப்போ பெருமாள் பார்த்தான், நாமெல்லாம் சொன்னா இவா கேட்க மாட்டான், சொல்றவா சொன்னா தான் இவாளுக்கு புரியும் என்பதற்காக நம் ஆழ்வாரை அவதரிக்க வைத்தான். ஆழ்வாரில் நம் ஆழ்வார் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்று அந்த ஆழ்வாருக்கு திருநாமம். 10 நாள் அத்தியன உற்சவம் நடத்துகிறோம். பகல் 10 இரா 10 என்பதாக 10 வைகுண்ட வாசல் திறந்துட்டா வைகுண்ட வாசல் வழியாக போகிறோம். வைகுண்ட வாசல் வழியாக வரோம்னா வெறும வைகுண்ட வாசல் வழியாக போனால் வந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்மாழ்வார் சம்பந்தம் இருக்கா? அந்த ஆழ்வார் சம்பந்தத்தை நாம் உணர்ந்திருக்கோமா? அதுதான் பிரதானம். இதை பெரியாழ்வார் வன்மையாவது நின் கோவிலில் வாழும் வைட்டினவன் என்னும் வன்மை என்று நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறார். வைட்டினவன்னா வைஷ்ணவன் என்பதாக பொருள். அந்த ஆழ்வாரை கொண்டு சேத்தனர்கள் நம் எல்லோரையும் திருத்துவதற்கு பகவான் தலைப்பட்டான். வெறும் சம்ஸ்கிருத வேதம் மட்டும் இருந்தா போறாது, சம்ஸ்கிருதத்திலேயே சொல்லியிருந்தா மக்களுக்கு புரியாது. அதனால்தான் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன். சுவாமி வேதாந்த தேசிகன் தன் பெருமையை சாதித்தார். சந்தமிகு தமிழ் வரையோண்டர். என்ன விசேஷம் தெரியுமா? வைகுண்டத்திற்கு போனால் கூட நாங்கள் திருப்பல்லாண்டு தான் பாடுவோன்னர். வைகுண்டத்தில் கூட நாங்கள் பல்லாண்டு தான் பாடுவோம். அப்போ ஒரிஜினலாக தமிழ் வளர்ப்பவர்கள் யார் தெரிஞ்சுக்கோங்களேன் நீங்களே. உண்மையிலேயே தமிழை வளர்க்கிறவா யார்? இல்லையா? அப்ப அத்தகைய திவ்ய பிரபந்தங்களுக்கு தன்னேற்றம் உண்டு. அந்த திவ்ய பிரபந்தங்களை நமக்கு உபதேசம் பண்ணினவர் ஆழ்வார். அந்த ஆழ்வார் திருவேங்கடமுடியானிடத்துல சரணாகதி பண்றார். திருவாய்மொழியில 6ஆம் 10 உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்று ஸ்ரீனிவாச பெருமான கொண்டாடர். உலகமுண்ட பெருவாயன் அவன் திருவடியில சரணாகதி பண்றார். அகலகில்லேன்கிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானேன் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் அடியேன் இல்லா அடியேன் ஒன்றில்லா அடியேன் புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுழ்ந்தேனே. நம்மாழ்வார் அப்படியே ஸ்ரீனிவாசன் திருவடிக்குள்ள புகுந்துட்டார். சம்பிரதாயத்தில் நம்மாழ்வாருக்கு ஷட்டாரி என்று திருநாமம். ஷடகோபன், ஷட்டாரி, ஷடவீரி, ஷடதிட், ஷடதிட் இப்படிலாம் பல திருநாமங்கள் உண்டு. கோவிலில் போகிறோம், ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறோம், பட்டபத்திர சாயியை சேவிக்கிறோம், ரங்கமன்னாரை சேவிக்கிறோம். உடனே ஷட்டாரி சாதிப்பான். அந்த ஷட்டாரி என்ன? நம்மாழ்வார். அது என்னது? பகவானுடைய பாதுகை. பகவானுடைய பாதுகை. அந்த பாதுகை இசிக்கோல்ட்டு நம்மாழ்வார். அதனால் சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரம் ஒரு ராத்திரியில் 1000 பாடல்கள் பாடினார். அதற்கு பாதுகா சஹஸ்ரம் என்பதாக திருநாமம். அப்ப அந்த பாதுகை ஒருத்தர் பாதுகை போட்டுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த பாதுகை மேலே காலை வச்சு அப்படி தள்ளி உள்ள போட்டுக்கணும். இன்னும் செவுத்துல முட்டு கொடுத்தா இன்னும் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா?
சில பேர் பாதுகையை தேடுவோம், அது போயிட்டே இருக்கும், நாமளும் போயிட்டே இருப்போம், காலை வச்சு மேலே அது பாட்டு நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த பாதுகை எது பாதுகை? நம்மாழ்வார். நம்மாழ்வார் இருந்தால பாதுகை பெருமாள் திருவடியில் வந்து உட்கார்ந்தது. அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்படியே அந்த திருவடிக்குள்ள புகுந்துட்டேன். அந்த திருவடி கீழே தான் இருக்கு. மற்ற பெருமாள்களை சேவிச்சோன்னா அவர்களுடைய திருவடி இப்படி இருக்கும். ரங்கநாதனை சேவிக்கிறோம், நாளைக்கு போய் வட்டபத்திர சாயெல்லாம் சேவிக்கும், இப்படி இருக்கும் திருவடி. ஆனால் திருவேங்கனுடைய திருவடி இப்படி இருக்கும், வி ஷேப். ஏன்? நம்மாழ்வாருக்கு சிட்டிங் பிளேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி திருவடியை கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சிருப்பான் ஸ்ரீனிவாசன். நம்மாழ்வார் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரோ இல்லையோ, அப்போ ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுறான்? ஒரிஜினலாக அவன் ராமனா உபதேசம் பண்ணின பொழுது நமக்கு புரியல, கிருஷ்ணனா உபதேசம் பண்ணின பொழுது நமக்கு புரியல, நாம் அதை ஏற்கவும் இல்லை. இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி இப்படி கை காமிச்சிட்டா, ஓஹோ அவர் திருவடியில் சரணாகதி பண்ண கூப்பிடுறார் அப்படின்னு நாம் புரிஞ்சுப்போமா? நமக்கு அதனுடைய தத்துவம் தெரியுமா? நம்மால் அதை உணர முடியுமா? தெரியாது இல்லை. இப்போ பெருமாள் முட்டாள், என் மூஞ்ச பார்க்காத. ஸ்ரீனிவாசன் முட்டாள், என் மூஞ்ச பார்க்காத, பின்ன கீழே பார். கீழே என்ன இருக்கு? உன்னை என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உன் ஆச்சாரியரான நம்மாழ்வார் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், அவரை பிடிச்சுக்கோ. இப்பதான் முழிச்சுட்டேடா? இல்ல இவ்வளவு நேரம் ஒன்னும் ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் எதுவுமே இல்லையே, ஒரு வழியா எழுந்துட்டேடா? அந்த அந்த திருவடியில யார் இருக்கா? ஆச்சாரியன் இருக்கார், எங்க ஆழ்வார் இருக்கார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கண்ணன்னா நம்மாழ்வார், நம்மாழ்வார் தான் கண்ணன். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வாரை காண்பிக்கிறான் அந்த திருவடியில. புகழொன்றில்ல அடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே என்று காண்பித்ததான திருவடி. கண்ணன் அடியினையை எமக்கு காட்டும் வெறுப்பு, அதை காண்பிக்கிறாரே. அந்த திருவடி சேவையார்தே, அந்த திருவடியுடைய மேன்மை சேவையார்தே. கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு. வேம் பாப்பம் கட்டம் போக்கடிக்கிறது. பாப்பம் மலையை சேவித்தோன்னா பாப்பம் போயிடும், ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் எப்பொழுதும் வெங்கடம் 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 சொல்லிட்டே இருக்கணும். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும். பகவன் நாம ஸ்மரணம் பண்ணணும். சுவாமி, அந்த பாபம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும். நாச்சியார் பாடினாலே, நாச்சியார் பேசினாலே. அவள் யாருக்கு ஆசனம் பாடினார்? சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன விமாற்றம். திருவேங்கடமுடியாருக்கு ஆசைப்பட்டாவோ? விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள். ஆகாயத்திற்கு அழகான மேலாப்பு போட்டார் மாதிரி இருக்கக்கூடிய மேகங்களே, நீங்க போய் அந்த ஸ்ரீனிவாசன் கிட்ட எனக்காக 2 வார்த்தை சொல்லுங்க. கோதாதேவி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உன்னையே லவ் பண்ணிட்டு இருக்கா. அவரை பெராயம் தொடங்கி ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் என்று எப்ப அவள் தன்னை பெண்ணாக உணர்ந்தாளோ அப்பையிலிருந்து லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் கல்ச்சர் மாதிரி போச்சு. பிஃபோர் மேரேஜ் ஐ லவ் யூ, ஆஃப்டர் மேரேஜ் ஐ லீவ் யூ. ஆண்டாள் வெங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றிய. ஐயா, எங்க திருவேங்கடமுடியான தவிர்த்து எனக்கு வேற யார் இருக்க முடியும்? அவன் பேர் அப்படி காதல் கொண்டு பாடினார். திருப்பாவை 30 பாட்டும் திருவேங்கடமுடியான விஷயம்னு நிர்வாகம் பண்றா பெரியவாள்லாம். அதனால அதுதான் மோட்சம்னர். வெங்கடேஷ சமோதேவாம் நாஸ்தி நாஸ்தி கலோ யுகே வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி வித்யதே. ஜிபிஎஸ் போட்டா கூட உனக்கெல்லாம் தெரியாது, அந்த கூகுள் மேப் போடணும் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் கோகுல் யாருக்கும் தெரியறது இல்லை, எல்லாருக்கும் கூகுள் தான் தெரியறது. போன வாரம் பெங்களூர்ல உபன்யாசம். கீதா, கங்கா, காயத்ரி, கோவிந்தேச்ச ஹிருதிஸ்திதே. இந்த 4G இருந்தா போறோம். 4G அப்படி சொன்னேன். இந்த 4G இருந்தா போறோம், 4G உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னார். அவர் சொன்னார், சார் 4G இருந்தா 1G இருந்தா போறோம்னார். என்னன்னார்? கூகுள் 1G இருந்தாலே போறோம். என்ன
கண்ணனடி இணையமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு திண்ணமிரு வீடென்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் ஷெரில்த வெற்பு இதுதான் வைகுண்டம், இதுதான் மோக்ஷஸ்தானம், இது மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோததே. மாயாவி மாயன், மாமாயன், மாயன் மணிவண்ணன் வைகுண்டத்தை கூட விட்டுட்டான். சுவாமி புஷ்கரணி கரையில் ஆனந்த நிலைய விமானத்தில் ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய ஜம்மன் வந்து அப்படி ஜாலியாக இருந்துட்டு இருக்கான். ஏண்டானா ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் இவெல்லாம் பார்க்க முடியாது, இங்கே இவெல்லாம் வரைச்சே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது, ப்ளஷராக இருக்குது அப்படின்னு. இதுதான் வீடு அப்படின்ட்டான், இதுதான் விசேஷம்னா. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் ஆகாச கங்கை, பாப விநாசனம், சுவாமி புஷ்கரணி, பவநாசினி, குமாரதாரா, தும்புரு, நாரத, தொட்ட தொட்ட இடந்தோறும் அங்க தீர்த்த விசேஷங்கள் தான். தீர்த்தம் எங்க தெளிந்த தீர்த்தம். பெரிய திருமலை நம்பிகள் ஒரு மகான், சுவாமி ராமானுஜருடைய மாதுலர் மாமா, பெரிய திருமலை நம்பிகள்னு பேரு. ராமானுஜ நூற்றந்தாதில நாம ராமானுஜரை கொண்டாடும் பொழுது படி கொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் கொடி கொண்ட கோயில் ராமானுஜன். அப்படியே ராமாயண ஸ்வரூபமாம் சுவாமி ராமானுஜர். அந்த ராமாயணத்துக்கு அர்த்தம் கேட்பதற்காக அந்த காலத்தில் சுவாமி ராமானுஜர் 18 முறை திருப்பதிக்கு சென்று அவர் மாமா பெரிய திருமலை நம்பிகள் இடத்துல ராமாயண காலக்ஷேபம் கேட்டார். இப்போ நான் 10 யூடியூப்பில் சப்ஸ்கிரைபராக இருக்கேன், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ, சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமுக்குங்கோ, அதெல்லாம் கிடையாது. 18 தடவை ஒவ்வொரு தடவையும் திருமலைக்கு போய் திருவேங்கட மாமலைக்கு போய் அவர் ஆச்சாரியன் இடத்துல, மாதுலர்னா ஆச்சாரியன், அவர்கிட்ட ராமாயண காலக்ஷேபம் கேட்டார். ஏன்னா ராமாயணம் அவ்வளோ ரகசியமானது. ராமாயணத்தில் எத்தனையோ நுட்பங்கள் பொருந்திருக்கிறது. இன்னைக்கும் ராமாயணத்தில் நாம் தினந்தோறும் ராமாயணத்தை பாராயணம் பண்ண பண்ண அல்லது ராமாயணத்துடைய விசேஷார்த்தங்களை சொல்ல சொல்ல அதில் பொதிந்திருக்கக்கூடிய அநேக அர்த்த விசேஷங்கள் ஆவிர்பவிக்கும், கொட்டும். பகவத் கிருபை பாகவத கிருபை இருந்ததுன்னா. எனவே தான் ராமாயண பாராயணம் உபதேசம் ஆகும் பொழுது முதல்ல பெரிய திருமலை நம்பிகளுக்கு அவருடைய தனியனை சொல்லி உபதேசம் பண்ணுவான். தனியன் ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லித்தான் எந்த ஒரு சத்காரியத்தையும் ஆரம்பிக்கணும். அதனுடைய பின்னணியில் ஒரு பெரிய கதை இருக்கு. பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். இது அந்த மகானுடைய தனியன் ஸ்ரீசைலபூர்ணர். ஸ்ரீசைலம் திருமலை, தமிழ் தமிழ் ஸ்ரீசைலம் திருமலை, பூர்ணர் நம்பி, திருமலை நம்பி, பெரிய திருமலை நம்பி என்று அந்த சுவாமிக்கு திருநாமம். அவர் திருமலையிலேயே நித்தியவாசம் பண்ணினார். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற எந்த சொஃபஸ்டிகேஷனும் கிடையாது. இன்னைக்கு உட்காரத்துக்கு சேர் போடலை, மேலே ஃபேன் போடலை அப்படின்னா உபன்யாசத்தை கூட யாரும் வரமாட்டான். யதார்த்தம், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் தோஷம் சொல்லலை, அதான் யதார்த்தம், அதான் ரியாலிட்டி, அதான் ப்ராக்டிக்கல். இப்போ நாம் எதுக்கு போனாலும் ஒரு சொஃபஸ்டிகேஷன் எதிர்பார்க்குறோம் இல்லையா? கையில் பாட்டில் இல்லாமல் கோவிலுக்கு கூட போகிறதில்ல. கையில் ஒரு பாட்டில் ஒன்று வச்சுட்டு இருப்போம் எப்போ பார்த்தாலும் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன், நடுவில் என்னாச்சு, ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணினேன். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பற்றி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணினேன். அதில் தியரி ஆச்சு, ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு எப்படி கோவிலுக்கு போய் பகவானை சேவிக்கணும்னு ஒரு ப்ராக்டிக்கல். வாங்கோ, ஒரு 30-40 பேர் கூட வந்தால் பஸ்ஸில் எல்லோரும் அழைச்சி போய் கோவிலில் வாசலில் கோபுர வாசல் ராஜகோபுரத்தில் எப்படி சேவிக்கணும், துவஜஸ்தம்பத்துக்கு அடியில் எப்படி சேவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா காமிச்சு அவளுக்கு சேவை பண்ணிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுத்து போனேன். என்ன பண்ணேன், ஸ்ட்ரிக்டாக இந்த பார், இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் கையில் தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்.
ஆச்சு. ஒரு சன்னதியில் போனோம். அங்கே எல்லாரும் 2 பக்கம் நின்று பெருமாள் சேவிக்கிறோம். பெருமாள் சேவிச்சுட்டே இருந்துச்சு. அர்ச்சகர் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்தார். தீர்த்தம் கொடுத்துட்டு அப்புறம் ஷட்டாரி சாரி பரவலையோ டொக்கு டொக்குன்னு ஷட்டாரி சாச்சார். ஒரு மாமி கையில் குழந்தைய வச்சுருந்தா டக்குன்னு அந்த குழந்தைக்கு ஷட்டாரி சாச்சுட்டார். ஐயோ அப்படின்ட்டார் அந்த மாமி. எதுக்கு ஐயோ, என்ன ஆச்சு அப்படின்னா, குழந்தைக்கு மேலே ஒரு டவல், ஏன்னா குழந்தை உள்ளே இருக்குன்றதுனால குழந்தைக்கு மேலே டவல் போட்டுதா. ஐயோ அப்படின்னு அந்த மாமி கத்திட்டா. என்ன கத்துறா? நான் திரும்பி பார்த்தேன். அந்த மாமி என்ன பார்த்து முடிக்கிறா, ஒன்றும் சொல்ல முடியல. என்ன விஷயம்னா, நான் வெய்ய போகிறேன்றதுக்கோசரம் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் குழந்தை மாதிரி வச்சுன்னு மேலே டவல் போட்டு வந்துட்டான். அர்ச்சகர் என்ன பண்ண, ஐயோ ஒரு குழந்தை இருக்கும், அதுக்கு ஒரு சடாரி சாச்சிட்டு போயிட்டார். அதனால நீங்கள்லாம் வைகுண்டம் போனேன்னா ததிபாண்டன் பானை பக்கத்தில் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். கிருஷ்ணன் ஒழிஞ்சின்றாரோ இல்லையோ, ததிபாண்டன் பானைக்குள்ள ஒழிஞ்சின்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி கூடவே அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். ஏன்னா சடாரி சாச்சாச்சு. அதுக்கு நம்மாழ்வார் சம்பந்தம் பகவத் சம்பந்தம் கிடைச்சிருத்தோலி அந்த பாட்டிலுக்கு. பாட்டிலுக்கெல்லாம் நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது, நமக்கு தான் கிடைக்க மாட்டேன்றது. அந்த திருமலை நம்பிகள் திருமலையில் எழுந்தருளி இருந்த சமயத்தில் எந்த வசதிகளும் கிடையாது, ரொம்ப கஷ்டம். 2 இன்சிடென்ட் நீங்கள் 1 by 1 மனசில் வச்சுக்கணும். ஒரு சமயம், இது வேற இன்சிடென்ட் இருந்தாலும் இதை சொல்லிட்டு திருப்பி கதைக்கு வரேன். ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த பொழுது தன்னுடைய சிஷ்யாளுக்கு திருவேங்கடமாமலை பாசுர காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்க. அதில் சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம்னு அது பாசுரம் வந்தோடனே, ஏய் ஸ்ரீனிவாசனுக்கு நித்தியம் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், யாராவது ஸ்ரீரங்கம் போறீங்களா? எல்லாம் லாஸ்ட் பெஞ்சர்ஸ் மாதிரி இப்படி தலையை குனிஞ்சு விட்டான். வாத்தியார் கேள்வி கேட்டானா லாஸ்ட் பெஞ்சர்ஸ் என்ன பண்ணுவா, தலையை குனிஞ்சுட்டு இருப்பாள் இல்லையோ. ஏன்னா எங்க ராமானுஜர் நம்மள ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி திருமலைக்கு போகணும்னு சொல்லிடுவாரோன்னு. ஒரு வசதி கிடையாது, ஒரு வாய்ப்பு கிடையாது. பயங்கரமான ஒரு குகை மாதிரி இருக்கும் அந்த இடம். காடு, துஷ்ட மிருகங்கள் இருக்கும். எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. வசதி கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஒரு ஜுரம் வந்தால் ஒரு சேரிடா நனாசி நோவால்ஜின் கூட கிடைக்காது. அட இவ்வளோ ஏன் சார், அமேசானில் ஆர்டர் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை சார். எப்படி இருக்கும், நம்ம வித்யாரண்யபுரம் மாதிரி இருக்கும். வித்யாரண்யபுரம் பாடசாலைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமோ, அங்கே உள்ள டவரே கிடையாது. உள்ளே போயிட்டோன்னா செல்ஃபோன் டவரே எடுக்காது, அதனால் டவரே நடக்காது. இதை கையில் வச்சுட்டா தான் எல்லா பிரச்சனையும் வரும். அதனால் யாரும் போகிறதுக்கு ஆசைப்படலை. ஐயோ ஐயோன்னு தலையை குடிஞ்சுட்டா. அனந்தன் அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். அனந்தன், அனந்தாழ்வான் அவருக்கு திருநாமம். அடியேன் ஸ்ரீபாஷ்யக்காருடைய அனுகிரகத்தோடு நான் போயிட்டு வரேன்னர். நீ தாண்டா ஆண் பிள்ளை, இத்தனை பேர் இருக்காளே, யாரும் ஒருத்தர் வாயை திறந்தாளா, யாராவது ஒத்துட்டாளா, நீ தான் ஆண் பிள்ளை. அதிலிருந்து அந்த சுவாமிக்கு அனந்தான் பிள்ளைனே திருநாமம். இன்னைக்கும் அனந்தான் பிள்ளை வம்சம் அப்படின்னு இருக்கு. அவர்கள் எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கா பாருங்க. எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் எனக்கு நியமனம் கொடுத்துட்டார். அவர் சொன்ன பேச்சை நான் மீறக்கூடாது, இதுல வேற யாரையும் நான் சேர்த்துக்க கூடாதுன்னு முதல்ல ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு நந்தவனம் கட்டுவதற்காக பூரண கர்ப்பவதியான தன்னுடைய மனைவி மண் சுமக்க இவரே ஒரு குளம் வெட்டினர். நான் சொல்ற கதை 1000 வருஷம் ராமானுஜர் காலத்தில் நடந்த கதை. இன்னைக்கும் ஸ்ரீனிவாசனை சேவிச்சுட்டு மாடவீதி பிரதட்சணம் வந்தேன்னு சொன்னா, தெற்கு மாடவீதியினுடைய கடைக்கோடியில், தெற்கு மாடவீதியினுடைய ஆரம்பத்தில் பெரிய திருமலை நம்பிகளுடைய சன்னதி இருக்கும். தெற்கு மாடவீதியுடைய கடைக்கோடியில் ராமானுஜ புஷ்கரணின்னு பேரு. அனந்தாழ்வான் வெட்டின அந்த திருக்குளம் இன்னைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் யூஸ் பண்ண கடப்பாறை நீங்கள் போகச்சே அப்படின்னு போகக்கூடாது. வாசலில் உள்ளே போறீங்களோ இல்லையோ, ராஜகோபுரத்துக்குள்ளே நுழையச்சேவே ரைட்டில் மேலே அனந்தாழ்வானுடைய கௌபார்னு போட்டு பிளேட்டு போட்டு வச்சுருப்பான். அந்த இடத்துல அனந்தாழ்வான் உபயோகப்படுத்துறது சாதாரண கடப்பாறை இல்லை, பூமியை தோண்டின கடப்பாறை இல்லை, ஸ்ரீனிவாசன் மொவாக்கட்டில் அடித்த கடப்பாறை. அது அடிச்சார், பெருமாளுக்கு ரத்தமே வந்துருத்து தெரியுமா. அந்த கடப்பாறையால் பெருமாள் அடிச்சார். அவர் யாரோ வேற ஒரு பையன் வந்துட்டான், சின்ன பையன் வந்துட்டான்னு, அது ஒரு தனி கதை. அது திருவேங்கட மகாத்தியத்தில்
எத்தனை மிராக்கிள்ஸ் சுவாமி. ஆண் பிள்ளைன்னு பேரு. ஒரு நாள் பெருமாளுக்கு பூ கட்டின்னு இருக்கார், பாம்பு கடிச்சுடுத்து அவரை. அனந்தனாலேயே பாம்பு தானே, இப்ப அனந்தன பாம்பு கடிச்சுடுத்து. இவர் பாட்டுக்கு பெருமாளுக்கு பூ கட்டின்னு இருக்கார். அதுக்குள்ள ஸ்ரீனிவாசன் கிட்ட யாரோ போய் சொல்லிட்டா, சுவாமி அனந்தாழ்வான பாம்பு கடிச்சு கொடுத்துன்னு. அங்கேருந்து வரார், இவர் பூவை எடுத்துன்னு வரார், பெருமாளுக்கு சாத்தினார், ரசிக்கிறார். எங்கள் ராமானுஜர் சொன்ன கைங்கரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் ராமானுஜர் சொன்ன கைங்கரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், சந்தோஷப்படுறார். ஸ்ரீனிவாசன் கேட்டான், என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லையே. என்ன ஏதாவது விசேஷம் உண்டா? ஒன்றும் இல்லையே. சொல்ல ஒன்றுமே இல்லைன்னு. உன்னை பாம்பு கடிச்சுடுத்தாமேனு. அதுக்குள்ளே நியூஸ் வந்துருத்தா? ஆமாம் கடிச்சுடுத்து. பாம்பு கடிச்சா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேண்டாமோ? ஸ்ரீனிவாசா, கடிச்ச பாம்புக்கு விஷம் அதிகம்னு சொன்னா இந்த கைங்கரியத்தை நான் பரமபதத்தில் வந்து பண்ண போறேன். கடிப்பட்ட பாம்புக்கு விஷம் அதிகம்னு சொன்னா இந்த கைங்கரியம் தொடர்ந்து நடக்க போறது. இதுல நான் எதுக்கு ஸ்ரீனிவாசா கவலைப்படணும்னு சொன்னார் சுவாமி. என்ன ஒரு ஆச்சாரிய பக்தி, என்ன ஒரு கைங்கரியத்தில் ஒரு ஊற்றம். அந்த ஸ்ரீனிவாசனிடத்துல இப்படியெல்லாம் கூட பக்தி பண்ண முடியுமா? இப்ப பாருங்க, யூடியூப்ல ஒரு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைய நடத்தி அழைச்சின்னு போற அப்பா அம்மா ஒவ்வொரு படியிலையும் அந்த குழந்தை ஸ்ரீனிவாசனை சேவிச்சுட்டே கோவிந்தா சொல்லிட்டு வருது சுவாமி. இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு, இந்த பக்தி இருக்கிறவர்களும் ஒருத்தனாலே ஒண்ணு பண்ண முடியாது. திருவேங்கடமுடியானுடைய கிருபை அது. என்னென்னமோ பண்ணி பார்க்கிற பாருங்க, ஒன்னும் நடக்கல. ஏன் அப்படின்னா அதுதான் இந்த தேசத்தினுடைய பெருமை, அதுதான் இந்த மண்ணினுடைய மனம். அது என்னமோ வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா கூட அந்த பாரம்பரியம் விட்டு போகல பாருங்க. சின்ன 2 வயசு குழந்தை வருது சுவாமி பெருமாளை சேவிக்கிறதுக்கு. நமக்கு கார் வசதி இல்லைன்றோம், பஸ் வசதி இல்லைன்றோம், அங்க போனா டார்மெட்ரியில் தங்க மாட்டோம், நாங்கள் தனியாக ரூம் தான் கொடுக்கணுன்றோம், இவ்வளவு கேட்குறோம். எத்தனை லட்சம் குஞ்சு கூடுவான் குழந்தைய தூக்கி வச்சுட்டு ஒரு பௌர்ணமி வந்தால் கருட சேவை சேவிக்கிறதுக்கும், ஒரு பெருமாள் 10 நாள் பிரம்மோத்சவத்தை சேவிக்கிறதுக்கும் வெறும் பாத யாத்திரையா நேரம் காலம் வெயில் மழை பசி தாகம்னு பார்க்காம வந்து அந்த பெருமாளை சேவிக்கிறாளே, அத்தானா பேருக்கும் அனுகிரகம் பண்றானே ஸ்ரீனிவாசன். ஒரு குறவும் இல்லாமல் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கானே. கலவு வெங்கடநாயகான்னு அந்த கலியில கண்கண்ட தெய்வமா கொற்றுட்டு இருக்கான் சுவாமி. அவனுக்கு ஒரே ஒரு குறை தான், என்ன, நான் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு இன்னும் மனுஷா வரலையேன்னு ஏக்கப்படுறான் அவன். இது இன்னும் மூர்ணையா வாங்கிக்கிறதுக்கு மனுஷா வரலையேன்னு. இது அனந்தாழ்வானுடைய கதையை பார்த்தோம் இல்லையா? இப்ப மறுபடியும் பெரிய திருமலை நம்பிகள் கதைக்கு வருவோம். ஏன்னா கொடிய விஷஜந்துக்கள்லாம் நடமாடக்கூடிய தேசம் அது. புலி சிங்கம் முதலான பயங்கர மிருகங்கள்லாம் நடமாடக்கூடிய தேசம் அது. யானை முதலான காட்டு மிருகங்கள்லாம் தெரியக்கூடியது. அதுல யாராவது தங்குவாளா? அனந்தாழ்வான் இருக்கார், பெரிய திருமலை நம்பிகள் அங்க இருக்கு. அவர் பாப விநாசம்னு ஒரு இடம் இப்பயும் இருக்கு. அங்கிருந்து தினந்தோறும் ஸ்ரீனிவாசனுக்கு தீர்த்தம் கொண்டு வருவார். தள்ளாத வயசு, ஆனா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அது ஒரு வில் பவரை கொடுத்துரும், தெரியுமோ இல்லையோ? பண்ணணும்னு நினைச்சுட்டோம் அப்படின்னு கேட்டா, அதுவும் குருவினுடைய நியமனம்னா குரு கிருபை தானா அதை நம்மளை பண்ண வச்சிரும். அவர் அனுகிரகம் பண்ண வச்சிரும். அதுக்கு நாம தனியா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் ஆச்சாரியன் கையை பிடிச்சு அழைச்சின்னு போயிடுவான். கவலையே பட வேண்டாம். அந்த நம்பிக்கை மட்டும் இருந்துருத்து அப்படி சொன்னா கவலையே பட வேண்டாம். அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருக்கணும், அவ்வளவுதான். தொள்ளாத வயசுல அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வருவார் தினந்தோறும். ஸ்ரீனிவாசன் பார்த்தான், இவா கஷ்டப்படுறத அவன் ஒத்துப்பானா? இவா கஷ்டப்படுறத அவனுக்கு வருத்தத்தை கொடுக்காதா? ஒரு நாள் காட்டு வழியா அந்த தீர்த்தம் கொண்டு வந்துட்டு இருக்க. ரூட்டே கஷ்டமாச்சு, கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மேட்டுலையும் போனோம். ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், அது தேஞ்ச பாட்டு, அதுல கூட முள்ளு குத்தும். ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு பையன், காட்டுல வேட்டையாடுற பையன், கையில ஒரு வில்லு ஒரு அம்பு எல்லாம் வச்சுட்டு இருக்கான். தாத்தா ரொம்ப தாகமா இருக்கு தாத்தா, கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான் அவரை பார்த்து, பெரிய திருமலை நம்பிகளை. தம்பி,
பெருமாளுக்கு திருவஞ்சனத்துக்கோசரம் தீர்த்தம் கொண்டு போகிறோம்ப்பா. உனக்கு தீர்த்தம் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அந்த பெருமாள் திருவஞ்சனத்துக்கு உபயோகப்படுத்த முடியாதுப்பா. மறுபடியும் போய் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா மேலே 1 மணி காலம் 2 மணி ஆகும். எனக்கும் வயசாக எடுத்து தள்ளலை, முடியல. பெருமாளும் காத்துருப்பார். நீ சின்ன பையனை தானே, அங்கே ஏன்னா போய் பார்த்து நீயே தீர்த்தம் சாப்பிட. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் பெருமாளுக்கோசரம் போயின்னு இருக்கேன் அப்படின்றாரு. இல்லை தாத்தா, உங்கள் கையால் கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கல. இல்லைப்பா போப்பா நீ. தாத்தா தாத்தா எனக்கு கொஞ்சோண்டு தீர்த்தம் கொடுத்தா பெருமாள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். பெருமாள் ஒத்துப்பார். எனக்கு கொஞ்சோண்டு நீங்கள் கொடுங்களேன். இவ்வளோ பெரிய குடம் வச்சுருக்கேன் இல்லையோ, ஒரு முடுங்கு கொடுத்துருங்களேன். தாகம் நாக்கெல்லாம் ஒட்டிக்கிறது என்னால் முடியலையே. போடா பையல போ போ அப்படின்ட்டார். சொல்லி விட்டார். அந்த பையன் போவே இல்லை. இவர் பாவம் தள்ளாடி அந்த குடத்தை தலையில் வச்சுட்டு வர்றார். அது போக்கிரி ரவுடி பையாது என்ன பண்ணிட்டு டங்குன்னு அந்த பானையை உடைச்சுடுச்சு. வில்லு அம்பு தான் வச்சிருக்கேன், அடிச்சது பானை உடஞ்சி கொடுத்து தீர்த்தம் சாப்பிட்றது புழுக்குழு தீர்த்தம் சாப்பிட்டு இருக்கு. இவருக்கு கோவம், யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் ஓடி போயிடுத்தது. ட்ரெண்டிங் பையன் போல இருக்கு. அதனால உடனே இவர் அவனை பிடிக்க ஓடினா அவன் சிட்டா பறந்து போயிட்டான். எங்கே போனா எப்படி போனானே தெரியல, ஒரே போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். அவன் முடியல, குடம் வேற ஓட்டையா போயிடுத்து. சுவாமி மறுபடியும் எங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வருவார், எப்படி கொண்டு வருவார்? தள்ளலை, தள்ளாடி நிற்கிறார். அந்த பையன் என்ன கேட்டான்? தாத்த தாத்த அப்படின்னு கேட்டான். சம்ஸ்கிருதத்தில் தாத்தானா ஐயான்னு ஒரு அர்த்தம், அப்பான்னு ஒரு அர்த்தம், தாத்தான்னு ஒரு அர்த்தம். தீர்த்தம் தீர்த்தம்னு கேட்டால் உடைச்சுட்டான் குடத்தை. இவர் போக முடியல. அப்பா ஆகாசவாணி திருவேங்கடமுடியான் பேசுகிறான். ஓய் நம்பிகாள், நீர் எதுக்கு கவலைப்படுறேன்? எதுக்காக அவ்வளவு தூரத்துலேருந்து பாபநாசத்துலேருந்து ஜலம் கொண்டு வரேன்? இங்கே பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுறது, இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அதற்கு ஆகாச கங்கான்னு பேர். இனி தினந்தோறும் நீர் ஆகாச கங்கையிலிருந்து எனக்கு தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பியும்னு ஸ்ரீனிவாசன் சொன்னால், இன்னைக்கும் பெருமாளுக்கு திருவாராதனத்திற்கு ஆகாச கங்கையிலிருந்து அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள், ஷடமரிஷண கோத்ரோத்பவர்கள், ஷடமரிஷண வம்சத்தை சேர்ந்தவர்கள் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். பெரிய திருமலை நம்பிகள் சன்னதி இருக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பக்கத்தில் தெற்கு மாட வீதியில். அந்த பெரிய திருமலை நம்பிகள் சன்னதிக்கு ஸ்ரீனிவாசன் தண்ணீர் அமுது திருவிழான்னு பேர் அந்த திருவிழாக்கு. இந்த எபிசோடு, இந்த இன்சிடெண்ட் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வருஷா வருஷம் பெருமாள் தண்ணீர் அமுது திருவிழாவுக்கு அவருடைய பெரிய திருமலை நம்பிகள் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளுகிறான். பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேதசாதேஷ பலப்பிரதாய. இப்போ இவரை பகவான் என்னென்னு கூட்டான்? ஐயா, அப்பா அப்படின்னு கூப்பிட்டான். தாத்த அப்படின்னு அர்த்தம், தந்தையே அர்த்தம். அப்பா அப்பான்னு கூப்பிட்டான். பிரம்மதேவருடைய அப்பா பகவான் ஸ்ரீனிவாசன், பிதாமகன் பிரம்மதேவனுக்கு பெயர். பிதாமகன் என்று பிரம்மதேவனுக்கு பெயர். அந்த பிரம்மதேவனுக்கு தந்தை பகவான். அந்த பகவான் திருமலை நம்பிகளை பார்த்து என்ன கூப்பிட்டான்? அப்பான்னு கூப்பிட்டான். சம்ஸ்கிருதத்தில் பிதாமகன்ற ஒரு அழகான பதம், 2 அர்த்தம். பிதாமகன்னா பிரம்மான்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பிதாமகன்னா தந்தையின் தந்தை அப்படின்னு அர்த்தம். பிதாமகன் தந்தையின் தந்தை, பிதாமகி தந்தையின் தாய். சுவாமி தேசிகன் சாதித்தார். நிருசிம்மாவதாரம், பெருமாள் நிருசிம்மாவதாரம் எடுத்தான். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகல்த்ய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர்பவனாதவந்திய ஜடராத் யாதிருஷ்சிகாத் பேதசாம் யா காச்சித் சஹசா மகாசுரகிருஹஸ்தூணா பிதாமகி அபூத். என்ன ஒரு ஆச்சரியம் பத்தியா! உலகத்தில் மிராக்கள் இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. நிருசிம்மாவதாரம்னு சொன்னாமே எல்லாமே மிராக்கள். நிருசிம்மாவதாரத்தில் அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கேன்னு, அங்கே இருந்த தூண்லேன்னு பெருமாள் ஆவிர்பவித்தான் சுவாமி. பித்ருத்வம் அங்கேஷு அவிச்சாரிய தூர்ணம்.
ஒரு அப்பா ஒரு அம்மா, ராமாவதாரத்தில் தசரதன் கௌசல்யா, கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவர் தேவகி யசோதி நந்தகோபர், ஏதாவது ஒன்று சொல்ல முடியோ? ஒன்றுமே கிடையாது. ஒரு கம்பத்திலேருந்து டபுக்குன்னு குச்சிட்டான். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்டப்பிரபந்தம் பாடின மகான். அவர் சொன்னார், ஒரு தலை சுத்தல் இல்லை, ஒரு வாந்தி மயக்கம் இல்லை, ஒரு உப்பு புளி மாங்காக்க அவசரம் இல்லை, ஒரு வயிறு கொஞ்சம் மேடு தட்டலை, இப்படி கர்ப்பத்துக்குரிய எந்த லட்சணமும் இல்லாமல் ஒரு கம்பம் உன்னை பிரசவிச்சதே இல்லை சும்மா. இதை விட ஒரு ஆச்சரியம் உலகத்தில் உண்டான்னு கேட்டார். இதை விட ஒரு ஆச்சரியம் உண்டான அதை தேசிகன் இன்னும் பியூட்டிஃபுல்லாக சாதித்தார். ஐயோ, அதை ஏன் கேட்குற? எங்கேயோ இரண்யகசிபு வீட்டில் இருந்ததான ஒரு கம்பம், ஒரு கம்பம் பிரம்மதேவனுக்கு பாட்டியாச்சு. யாகாச்சித்து சகசா மகாசுரகிரக ஸ்தூணா பிதாமகி அபூத்து, பிரம்மாவுக்கு பாட்டியாச்சுனர். எது கம்பம்? புரியலையே. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். பகவானுக்கு பிரம்மாவுக்கு யார் தந்தை? பெருமாள் தானே. அப்ப பெருமாளை ஈன்ற தாய், அவளுக்கும் பிரம்மாவுக்கு என்ன உறவு? பாட்டி தானே. பிரம்மாவி பாரியா, இரண்யகசிபு வீட்டில் இருந்த கம்பம் பிரம்மாவுக்கே பாட்டியாச்சு. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு? உண்டு சுவாமி. என்ன உண்டு? சில ஊரில் உபன்யாசம் போனால் பிரம்மா பாட்டிகள் மட்டும்தான் இருப்பான். அதுவும் 100 மண்டப உபன்யாசம் தான், 100கணக்கான பிரம்மா பாட்டிகள் தான் இருப்பான். இப்ப பிதாமகன்னா யாரு? தாத்தா தானே. பிரம்மாவுக்கு தாத்தா. ஏன்? பெருமாள் ஸ்ரீனிவாசனே ஒரு சிறுவனாக, வேடுவ சிறுவனாக வந்து அவரை தந்தையே தந்தையே என்று அழைத்ததினாலே தந்தையின் தந்தை தனையனுக்கு தாத்தா. பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய என்று பெரிய திருமலை நம்பிகளுடைய தனியன், அற்புதமான தனியன். தில்நமிரு வீடென்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழிதென்ன புகழும் வெற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு, பறவையேறும் பரம்பொருடா நீ என்னை கை கொள்ள பின் இப்பிறவி என்னும் பெருங்கடல் வற்றி. பெரியாழ்வார், ஹே ஸ்ரீனிவாசா, நீ பறவையேறும் பரம்பொருடன் கருடாருடனா சேவை சாதிக்கிறாய். நீ என்னை கை கொண்ட பின் இந்த பிறவி என்னும் பெருங்கடல் வற்றி விட்டது எனக்கு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையா. அவனை பார்த்து கேட்கிறார், என்னையும் என் உடமையையும் நின் சக்கர பொறி ஒற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். இது இருந்தா லட்சணம் தான். என்னையும் என் உடமையையும் நின் சக்கர பொறி ஒற்றி கொண்டு. இதை பல்லாண்டுல பாடினார் பெரியாழ்வார். தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆடி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடியாட் செய்கின்றோம். வெறும வரல, வெறும வந்து உன் சன்னதியில் நிற்கல. உனக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்கள், உன்னுடைய சம்பந்தம் பெற்றவர்கள், உத்தமமானதொரு ஆச்சாரியருடைய சம்பந்தத்தை நாங்கள் பெற்றவர்கள் என்று காண்பிக்கிறோம். எப்படி தெரிகிறது? அப்படி பார்த்தா திருத்தோள்களை பார்த்தா சசங்க சக்கர லாஞ்சன சதுர்த்வ புண்ட மண்டித சகண்ட லக்ன சத்துளஸ்ய நர்க்க பத்ம மாலிகா சீதாந்தரிய சூத்தரிய யக்ஞ சூத்திர சோபிதா. அப்படி தெரியணும், ஒரு லட்சணம் தெரியணும். என்னையும் என் உடமையையும் நின் சக்கர பொறி ஒற்றி கொண்டு. இப்பெல்லாம் பசங்களாம் லவ் பண்றது இல்லை. லவ் பண்ற பசங்க, பொம்மநாட்டி பசங்க ரொம்பவே கண்டிஷன்ஸ்லாம் போடுறது. ஒரு பையன் பாவம், எங்கூட பாவம் இப்போ 4-5 ஐடி கம்பெனி பசங்க தான் சுத்துறதுக்கும். அவன் என்ன பண்ணா, நிச்சயதார்த்தம் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும். நிச்சயதார்த்த சமயம் சாயங்காலம் 6:15 இது பைத்தியம் என் கூட உட்காந்து சந்தியானம் பண்ணியிருந்தது. நிச்சயதார்த்தத்துக்கு போகிறவன் என்ன சந்தியானத்தை பண்ணிட்டு போச்சு. உடனே அந்த பெண்ணு கேட்டது, ஒய் லேட் அப்படின்னு கேட்டது. இல்லை, ஐ பர்ஃபார்ம்டு பை சந்தியாவனம். சந்தியாவந்தனம்? வாட் யூ மீன் பை சந்தியாவனம்? இஸ் தேர் இஸ் எனி கேர்ள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ்? அது நினச்சது சந்தியான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை இவன் பார்த்து ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு சுட்டுது. அட தேவுடா,
இல்லடி அம்மா, திஸ் இஸ் அவர் கல்ச்சர், திஸ் இஸ் அவர் ட்ரெடிஷன், ஹி ஹாஸ் டு பர்ஃபார்ம் தீஸ் டைப்ஸ். ஐ வாண்ட் அக்செப்ட் தீஸ் டைப்ஸ் ஆஃப் நான்சென்ஸ். பெட்ராத்தல் கேன்சல். மாமா ஒரு சந்தியாதனம் பண்ணல, ஒரு பொண்ணு ஓடியே முடிச்சல விட்டுட்டுறான். இப்ப யாராவது ஒத்துப்பாளா? திருமங்கையாழ்வார் ஒரு பொண்ணை லவ் பண்ணார் சுவாமி. திருமங்கையாழ்வார் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அப்படியே ஜம்மன் அப்படி தலையெல்லாம் அது என்னமோ சொல்லுவாள், என்னது என்னடா பேர் அது, ரெமோவா ஏதோ சொல்கிறாளே, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. அந்த மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணி திருமங்கையாழ்வார் அந்த பெண்ணுக்கு முன்னாடி போய் நின்றார். அவ பார்த்தா ரிஜெக்டட் தான். ஏய், நான் சந்தியாவதெல்லாம் பண்ண மாட்டேன். அவருக்கு பயம், இந்த கதையை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கார் அவர். அதனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். நெத்திக்கு இட்டுப்பியா? இட்டுக்க மாட்டேன். சரி, உனக்கு யார் ஆச்சாரியன்? நோ நோ நோ, அதெல்லாம் யாருமே கிடையாது. அப்போ யூ ஆர் ரிஜெக்டட். ஏன்பா சந்தியாவதனம் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, பண்ணனாலும் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. இப்படி எல்லாருமே 90s கிட்ஸ் ஆகிட்டா என்னதான் பண்ணுறது? திருமங்கையாழ்வாருக்கு புரியல. குமுதவல்லி நாச்சியார்னு பேரு. ஒரு அப்சர ஸ்திரீ அவள். ஆழ்வாரை திருத்தறதுக்காக எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவள் ஒரு சாபத்தினால அங்கே அவதாரம் பண்ணியிருக்கான். குமுதவல்லி நாச்சியார். அவ சொன்னா, இப்படியெல்லாம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஸ்ரீவைஷ்ணவன் தான் கணவனாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ரீவைஷ்ணவன்னா உடனே கட்டு குடுமி வச்சுட்டு 12 திரமிட்டு இப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்ரீவைஷ்ணவன்னா நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும். அது இருந்தால்தான் அது சோபிக்கும். அப்போ தான் அதை உண்மையாக நம்மளை சொல்லிக்க முடியும். அதோடைய பெருமை இருக்கு. அதை தான் ஆழ்வார் காண்பிக்கிறார். யார் விஷயமா? திருவேங்கடமுடியான் விஷயமாக காண்பிக்கிறார். நீ முதல்ல ஒரு ஸ்ரீவைஷ்ணவனா மாறு, போய் ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைந்து வான்னு. நரையூர் நம்பி நாச்சியார் கோவில், நாச்சியார் கோவில் அந்த இங்கே எப்படி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை நாச்சியாருக்கு பிராதானியமோ அந்த மாதிரி நாச்சியார் கோவில் எல்லாம் நாச்சியார் ஆட்சிதாங்க. டாமினேஷன் பிராட்டிக்கு தான். அந்த நரையூர் நம்பி திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சாரியன். சங்க சக்கரத்தை ஒற்றினான் பெருமாள். அவருக்கு மந்திரோபதேசம் பண்ணினான். அது வரலும் வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேலேன்னு கையில் கத்தி கபடான்னு வச்சிருந்தவர் ஆழ்வார். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம்னு பாட ஆரம்பிச்சார். ஆவியே அமுதே என்று அவரவர் பனைமுலை துணையாய் பாவியேன் உணராதிருந்தேன். என் வாழ்க்கையை எப்படிலாம் கழிச்சுட்டேன், என் வாழ்க்கையை எப்படிலாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே, பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சி அழுதேன்னு ஆழ்வார் ரியலைஸ் பண்ணினார். ஒரு நல்ல ஸ்ரீவைஷ்ணவராக மாறினார். அதுக்கப்புறம் திவ்ய பிரபந்தங்கள் பாடல்கள்லாம் பாட ஆரம்பித்தார் என்று ஆழ்வாருடைய சரித்திரம் பார்க்கிறோம். அதை பெரியாழ்வார் என்னையும் என் உடமையும் நின் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அந்த ப்ராடக்ட்ல ISI முத்திரை இருக்கான்னு இல்லையா நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அந்த ப்ராடக்ட்ல ISI முத்திரை இருக்கா இல்லையா? ஏன்னா ISI முத்திரை இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் இஸ் ஹைலி வேல்யூபிள். கண்ணை மூடி அதை நம்ம யூஸ் பண்ணலாம்னு அர்த்தம். அதே மாதிரி தான் தேகத்திற்கு சுத்தி, தேகத்திற்கு சம்ஸ்காரம், சமாசிரணம் எனப்படக்கூடிய சக்கர பொறி ஒற்றிக்கொள்ளுதல் தேகத்திற்கு சுத்தி, சரணாகதி ஆத்மாவிற்கு சுத்தி. ஆத்மாவிற்கு சுத்தி. இனி இந்த ஆத்மா நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயந்தியாபா ந சோஷயதி மாருதா அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் பகவத்கீதை. ஆத்மாவை வெட்ட முடியாது, கொளுத்த முடியாது, நெருப்பில் போட்டு எரிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆத்மான்றது என்ன பண்ணும்? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம். சங்கர பகவத்பாதர் இந்த தேகத்தில் இருக்கும், நாளைக்கு அந்த தேகத்துக்கு போகும், அந்த தேகத்துலேருந்து அந்த தேகத்துக்கு வரும், அந்த தேகத்துலேருந்து இந்த தேகத்துக்கு வரும், இப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கும். எப்படி? நவராத்திரி சமயத்தில் ஸ்திரீகள்லாம் வெத்தலை பாக்கில் ப்ளவுஸ் பிட்டுன்னு ஒன்று கொடுப்பா பாருங்க. அது முதல் நாள் இவாத்திலேருந்து கிளம்பிட்டுனா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அப்படியே அவாத்துக்கு வந்து சேருவேன். ஒருத்தர் கூட அதை பிரித்து பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அந்த மாமி மட்டும் எப்படி கண்டுபிடிச்சார்? இல்லை,
அது மடிப்பில் 3ஆவதுல அந்த ஊரூத்தி பொட்டு ஒன்று போட்டுருந்தது, அதனால தான் வெத்தலை பாக்கில் தள்ளி விட்டேன்னுவான். அது யாருமே பிரிக்காமல் வருது. ஆத்மா அப்படிதான் சுத்தின்னு இருக்கு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு அது சுற்றி சுற்றி வந்துருக்கு. அதுக்கு எப்படி உஜ்ஜீவனம்? அது எப்படி கரையேறும்? அது எப்போ கரையேற போகிறது? அதை கொளுத்த முடியாது, வெட்ட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஆத்மாவுக்கு நாசம் கிடையாது. நாசமில்லாத ஆத்மாவை ரட்சிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் திருவடியில் சரணாகதி பண்ணுறது தான். பிரபன்னா ரன்யேஷாம் நதிஷதி முகுந்தா நிஜபதம். பிரபத்தி கல்லது பகவான் மோட்சத்தை கொடுக்க மாட்டான். ஸ்ரீ வைஷ்ணவத்தை பற்றி பயப்படவே பயப்படாது. ரொம்ப சிம்பிள். ஹெல்த்தி, வெல்த்தி, ஈஸி கோ, வித்தவுட் ஈகோ லிவிங் இஸ் கால்ட் அஸ் ஸ்ரீ வைஷ்ணவம். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய உத்தமமான லட்சணம். அப்ப என்னையும் என் உடமையும் நின் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு நின் அருளே பொருந்திருந்தேன். எனக்கு உன் சம்பந்தம் கிடைச்சிருத்துறாப்பா, உன் சம்பந்தம் கிடைச்சுடுத்து, நின் அருளே பொருந்திருந்தேன். இப்போ என்ன பண்ணணும்? காத்துட்டு இருக்கேன். ஸ்ரீனிவாசா, இனி என்ன திருக்குறிப்பே? நீ என்ன பண்ணணும்? இந்த கைங்கரியம் பண்ணு, அந்த கைங்கரியம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, எனக்கு அனுகிரகம் பண்ணு. நீ சொல்றதை நான் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இனி இந்த பிறவியில் எவ்வளவு நாள் நான் இருப்பனோ தெரியாது. ஆனா இருக்கிற கால பரியந்தம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் தெளி குரலருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, ஐயோ எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய காரியம் இருக்கு. எதுக்கு? ஒழிவில் காலமெல்லாம் ஸ்ரீனிவாச கைங்கரியத்தை தவிர்த்து எனக்கு மற்ற விஷயங்கள் செய்வதற்கு டைம் இல்லை. அவனையே தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, எனக்கு வேற டைம் இல்லை. அவனுடைய கதைகளையே நினைச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு வேற டைம் இல்லை. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். அவன் உகந்த கைங்கரியத்தை பண்ணணும். அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனுடைய திருவுள்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இனி என் திருக்குறிப்பே நான் என்ன பண்ணணும்னு அவன் நியமனம் கொடுக்கணும். நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி பெருமாள் நியமனம் கொடுக்கணுமா, நம்மளை நியமிக்கணும், நம்மளை ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தும் பொழுது ஆனந்தமா அதை ரசிக்கிறான். பிராட்டியோடு சேர்ந்த அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிறான். பிராட்டியோடு சேர்ந்த அந்த திருவேங்கடமுடியான ரசித்து ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் பாசுரம், தெளிந்த சிலாதலத்தில் மந்தி அடிழ்ந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே. பார்த்தோம் இல்லையா? மந்திபாய் வடவேங்கடமாமலை. இந்த மலை வேங்கடமாமலை, சேஷாச்சல விஷபாச்சல கருடாச்சல என்பதாக சொல்லக்கூடிய 7 மலை இருக்கே. 7 மலை சந்திரனை தாண்டி இருக்கான், சந்திரனுக்கு மேல இருக்கா அந்த மலை. அதுல 2 குரங்கு ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. புதுசா கல்யாணம் ஆன குரங்குகள் 2ம் ஹனிமூன் என்ஜாய் பண்றது. இன்னும் சனிப்பெயர்ச்சி ஆகலை அதுக்கு. அதுனா சனிப்பெயர்ச்சி, கல்யாணம் ஆச்சு, ஆம்பியால் அழைச்சிட்டு முதல் தடவை கோவிலுக்கு போகிறான். தெருக்கோடியிலே செருப்பை விட சொல்லிட்டா. கோவில் கிட்ட போச்சே, காலில் ஏதோ ஒரு முள் குத்திடுது. அந்த அம்மா பாவம் துடிக்கிறா, இந்த சனியம் பிடிச்ச முள் என் பொண்டாட்டி காலில் குத்திடுத்தே அப்படின்னு இவனுக்கு மனசை வலிக்கிறது. இப்படி ஒரு 2 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகிடுது. அதே ஜோடி மறுபடியும் அதே கோவிலுக்கு வரா. அதே அம்மா அதே இடத்துல காலில் முள் குத்திட்டான். சனியனே, முள் இருந்துரு, பார்த்து காலை வைக்க மாட்டேன் அப்படின்னா. அது பேர் தான் சனிப்பெயர்ச்சி. ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த சனியன் வேற ஒரு இடத்துல இருந்தது, இப்ப இங்க பெயர்ந்து போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால 2 குரங்கு அது சந்திரமண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடிய திருவேங்கட மாமலையில் ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு.
அந்த ஆண் குரங்கு பெண் குரங்கை இம்ப்ரெஸ் பண்ணணுமா. இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்ன்றாலே ஆழ்வார்கள் பாசுரத்தில் இருக்கு சுவாமி. அந்த பெண் குரங்கு ஆண் குரங்கு இம்ப்ரெஸ் பண்ணணுமா. என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் அப்படின்னா, விளங்கிய வெண்மதியம் தாவெண்ணும் வேங்கடமே. பெண் குரங்கு மலைக்கு கீழே தெரியற சந்திரனை காமிச்சு எனக்கு அதை பிடிச்சு கொடு, அதை பிடிச்சு கொடு சொல்றது. இது ஆழ்வார் ரசிக்கிறார். என்ன சுவாமி, ஆழ்வாருக்கு வேறு வேலை இல்லை, 2 குரங்கு சந்திரனை பிடிக்கிறது பெரிய ஒரு பாசுரம், இதை நீர் திருவேங்கட மாமலையில் சொல்லிட்டு இருக்கிறீர். அந்த குரங்குன்றது பெருமாளும் பிராட்டியும் சாட்சாத் திருவேங்கடமுடியானும் அலர்மேல் மங்கை தாயார். ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதே விஷ்ணோஹோ பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தத்க்ஷாந்தி சம்வர்தினீம் பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். வந்தே ஜெகன்மாதரம். பெருமாளும் பிராட்டியும், அவள் அலர்மேல் மங்கை, இவன் திருவேங்கடமுடியான். இவா 2 பேரும் திருவேங்கட மாமலையில் அப்படி சஞ்சாரம் பண்ணுறா. அம்மா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் கேட்குறான். விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே. அவள் என்ன தெரியுமா கேட்குறா, அங்கே சந்திரன்னு சொன்னா, சந்திரன் இல்லை, ஜீவர்களாகிய நாம சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோமோ இல்லையோ, அதை காமிச்சு பிராட்டி, அத்தனை குழந்தைகள் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கு, அதை அழைச்சின்னு வா, அதை எல்லாரையும் அழைச்சின்னு வா. அவளை அழைச்சின்னு வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ணாதான் உனக்கு உண்மையிலேயே என்கிட்ட லவ் இருக்கு அப்படின்னு நான் ஒத்துப்பேன்னு. இங்கே அந்த 2 குரங்குகளை பார்க்கும் பொழுது ஸ்ரீனிவாசனும் மலர்மேல் மங்கத்தாயாருமே சேவை சாதிக்கிறார் ஆழ்வார். அப்படி உத்தமமான திருவேங்கட மாமலை கலியுகத்தில் பெருமாள் மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டம் உத்தமம்னு, தான் வைகுண்டத்தில் கூட இருக்கக்கூடாது, இத்தான சேதனர்களையும் உஜ்ஜீவிக்கணும், இத்தான சேதனர்களுக்கும் மோட்சம் கிடைக்கணும், இத்தான சேதனர்களும் தன்னை வந்து அடையணும், அவர்கள் வந்து தன்னை அடையும் வரையிலும் தான் இந்த உலகத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என்று பிரதிஜை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படி, ஒரு பெரிய 10 ஏக்கரா பெரிய பண்ணை ஒன்று இருக்கு, நல்ல விசேஷமான ஒரு பேடி ஃபீல்டு, நெல் வயல். அதை சுற்றி வேலி போட்டுருந்தா கூட ஏதாவது ஆடுகள் மாடுகள் அது உள்ள மேயறதுக்கு உள்ள வரும். அதுக்காக எஜமானன் விவசாயி ஃபார்மர் அந்த வயலுக்கு நடுவில் ஒரு பெரிய பரணை கட்டி வச்சிருப்பான், ஒரு லேஃப்ட் கட்டி வச்சிருப்பான். அது மேலே ஏறி உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்பான். எந்தெந்த பக்கம் யார் 4 பக்கமும் வயலை ரட்சிப்பதற்காக காத்துட்டு இருப்பான். அதுபோல திருவேங்கடமுடியானதான விவசாயி, முண்டாசு கட்டின விவசாயி, கிருஷிவலஹான்னர் சுவாமி தேசிகன், விஷசைலேஷ கிருஷிவலஹான்னர். திருவேங்கடமுடியானதான விவசாயி இந்த பூமியில் இருக்கிற ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்காக, சரணாகதி பயிரை ரட்சிப்பதற்காக முண்டாசு கட்டின விவசாயியாக 7 மலை, இன்னும் கொஞ்சம் எலிவேட்டட் லேஃப்ட் இல்லையா அது அந்த ஹைட்டில் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். அந்த 7 மலைக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சாதிக்கிறார். அந்த மலை வேற ஒன்றும் இல்லைப்பா, பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவல் தேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதோ. அந்த மலை வேற இல்லை, நல்ல கரும்பு, அந்த கரும்பு ஜூஸாக புழிஞ்சி அதை அப்படியே இறுக வச்சா கற்கண்டு கட்டியாக உறைந்து போகுமா போலே ஸ்ரீனிவாசனுடைய கருணை என்னும் சாறு வழிந்து இறுகி இப்பொழுது வெங்கடகிரி, வெங்கடமலை, திருவேங்கட மாமலை, திருமலை என்னும் திருநாமத்துடன் கற்கண்டு கட்டியாக நமக்கு இனிக்கிறது. அந்த திருமலை ஒன்றே நம் பாபத்தை போக்கும். முதல்ல திருமலையை சரணாகதி பண்ணுங்க. பிரபத்யேதம் கிரிம் பிராயா, முதல்ல திருமலையை சேவிங்கோ. ஸ்ரீனிவாசானுகம்பயா, ஸ்ரீனிவாசனுடைய கருணை. இக்ஷுசாரஸ்ரவல் தேவ, அது ஒரு கருப்பஞ்சாறு மாதிரி உருகி வந்தது. என்மூர்த்தியா சர்க்கராயுதம், இப்போ ஒரு கற்கண்டு கட்டியாக இறுகி இனிக்கிறது. அத்தகைய திருவேங்கடமுடியான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நம் எல்லோருக்கும்
எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ராஜபாளையத்தில் 2 நாள் நடந்த சத்சங்கம் இதுவரையிலும் அடியனுக்கு பல இடங்களில் கொடுத்த ஆத்ம திருப்தியை காட்டிலும் 100 பங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறது. நல்ல ரசிகர்கள், அனுபோக்தாக்கள், பாகவதோத்தமர்கள், தர்ம பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள், தர்மத்திலே அபிருச்சி இருப்பவர்கள், பரம்பரையாக தர்மானுஷ்டான பரர்களாக இருக்கக்கூடிய உயர்ந்த இந்த சபையில் ஒரு 2 நாட்கள் திருவேங்கடமுடியான் வைபவத்தையும் திருமலையப்பன் வைபவத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்த அத்தனை பாகவதோத்தவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பல சௌபாகியமும் சகல க்ஷேமங்களும் உண்டாகணும். எல்லாரும் பெருமாள் பிரசாதத்தை வாங்கிண்டு அவரவர்கள் திருவேங்கடமுடியானுடைய நீங்காத அந்த நெஞ்சு நிறைய புகுந்தான் அந்த ஹிருதயத்தில் அவனுடைய நினைப்போடையே நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அடியன் பிரார்த்தித்து கொண்டு உங்களிடத்தில் பிரியாவிடை கொள்கிறேன். வாழியணிதோ பொல்வரடிகமாந்தாசிரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடிக்கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள்.